वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति। फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने। पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीत् जगन्नाथं पश्यन्तीं प्रियदर्शन। வேம்கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நம எண்ணலாம் கடமை அது சுமந்தார் கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றாள் மரபடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவார்க்கு நமஹ. திருவனந்தாழ்வானாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 58வது நாமாவளியினுடைய அனுபவம் முடிந்து ஜானுதக்ன சமுத்பூத போத்ரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இது வராக பெருமாள் விஷயமான நாமாவளி. இது முடிந்து 59வது நாமாவளி. கூர்மமூர்த்தயே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இதற்கு முன்னால் நாமாவளியாலே வராக பெருமாளை பத்தின பிரஸ்தாபம் வந்தது. அடுத்த நாமாவளியும் வராக பெருமாள் விஷயமான நாமாவளி. நடுவுல இந்த நாமாவளி கூர்மமூர்த்தையேன்னுட்டு கூர்ம பெருமாள் விஷயமா கூர்மாவதார மூர்த்தி விஷயமா வந்திருக்கிறது. சுவாமி திருவனந்தாழ்வான் இந்த கிரமத்திலே அமைத்திருக்கிறபடினாலே இப்படிதான் போகணும்ன்றதுனால இதை முடிச்சுட்டு அடுத்தது வராக பெருமாளுடைய நாமாவளி வரைச்ச வராக பெருமாளுடைய வர்ணனை. இப்போது ஆமையுரு கொண்ட ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்ற இந்த நாமாவளியினுடைய அனுபவம். கூர்ம மூர்த்தையே, ஆமையாக உருவம் கொண்ட ஆமை வடிவிலே தோன்றிய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்றதா இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். பொதுவா பெருமாள் கூர்மாவதாரம் பண்ணினான் அப்படின்னுட்டு மீனோடு ஆமை கேழல் கோளரியாயின்னு சாதிக்கிற கிரமத்துல ஆமை வடிவிலே பெருமாள் கூர்மாவதாரம் பண்ணினார் அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த பெருமாள் தான் திருவேங்கடமுடையான். விபவமா மீன் ஆமை கேழல் கோளரின்னு எல்லாம் வந்தவன் இங்க அர்ச்சையா ஸ்ரீ வெங்கடேசனா வந்திருக்கிறான். பரம்பொருள் சிவன் நாராயணன் பரதத்துவம். அவன் பண்ணின அவதாரம் கூர்மாவதாரமானபடினாலே வெங்கடேசன் பண்ண அவதாரம் அப்படின்னு அனுசந்திக்கிறது சரி. ஆகையினாலே கூர்ம மூர்த்தியாக அவதரித்த வெங்கடேசனே உனக்கு நமகா அப்படின்ற மாதிரி சந்திச்சார் சுவாமி. ஆனா இங்க பிரதானமா திருவேங்கடமுடையானுடைய சகசிரநாமத்திலே திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிற கிரமம்னு பார்த்தா ஸ்தல புராணங்கள் வரும், திருவேங்கடமுடையான் பண்ணின லீலைகள் வைபவங்கள்லாம் வரும், அவதாரங்கள் வரும். ராமன் விஷயமா பல நாமாக்கள் தொடர்ந்து வரும், அப்புறம் கண்ணன் விஷயமா தொடர்ந்து வரும், அப்புறம் நிருசிம்மன் விஷயமா வராகன் விஷயமா, அது மாதிரி ஒரு தசாவதாரங்கள் இன்னும் சில அவதாரங்களை பத்தி எல்லாம் தொடர்ந்து நாமாக்கள் வரும். பெருமாள் விபவாவதார காலங்கள்ல பண்ண லீலைகள் எல்லாம் வர்ணிக்கிற மாதிரியான நாமங்கள்லாம் சகசிரநாமத்திலே உண்டு. இங்கு கூர்மமூர்த்தி அப்படின்னு சொல்லிருக்கிறது இந்த 108 நாமாவளியிலே தசாவதாரங்கள் மொத்தத்தையும் சுவாமி கவர் பண்ணல. ஏன்னா 1000 நாமாக்கள்னு வரும்போது எல்லா வைபவங்களையும் சுருக்கி தொகுத்து அனுசந்தானம் பண்ணுவதற்கு வழி கிடைக்கும். 1000 பேர் இருக்கிறதுனால ஒரு வகையா எல்லா வைபவத்தையும் கொண்டாந்து சேர்த்து விடலாம். அதுல இங்க அதுல 10% வெறும் 108 நாமாவளி மட்டும் இருக்கிறதுனால முக்கியமானது பிரதானமா திருவேங்கடமுடையான் சம்பந்தப்பட்ட லீலைகளை மாத்திரம் தொகுத்து அனுசந்தானம் பண்றதுக்குன்னு சுவாமி தனியா பண்றாரு திருவனந்தாழ்வான். இப்ப அந்த ரீதியில தசாவதாரத்திலே சொல்லப்பட்ட கூர்மம் தானா, தசாவதாரத்திலே சொல்லப்பட்ட கூர்மம் தான் அப்படின்னு சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லை, குறை இல்லை, ஏற்றம் தான். அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா அது இல்லை, இன்னொன்னும் உண்டு. பெருமாள் 2 சமயத்திலே கூர்மமாக அவதாரம் பண்ணினான். ஒன்னும் தசாவதார சமயத்திலே கூர்மாவதாரம் பண்ணினான். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த போது மந்தரம் என்கிற மலையை
மத்தாக கொண்டு அதிலே வாசுகின்னு சொல்லக்கூடிய பாம்பை கயிற்றாக கட்டி ஒரு புறம் தேவர்களும் ஒரு புறம் அசுரர்களும் அப்படியே ஆய்ச்சியர்கள் எல்லாம் பானையில மத்தையிட்டு தயிர் கடந்தார் போல கடைந்தார்கள். அப்போ அந்த க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலோ இந்த லோகமோ ஆடாம அசங்காம நிலைத்திருக்கும்படியாக எல்லாவற்றையும் தாங்குபவனான பெருமாள் கூர்மாவதாரம் பண்ணி அந்த மந்தர மலைக்கும் கீழே தான் ஆமை வடிவிலே இருந்து கொண்டு தன்னுடைய ஓட்டிலே, தன்னுடைய முதுகிலே, தன்னுடைய கூட்டிலே அந்த மந்தரமலையை அசங்காதபடிக்க ரட்சித்தான். அதனால் ஒரு அழிவு வந்து விடாதபடிக்க, ஒரு பேரழிவு ஏற்படாதபடிக்க ரட்சித்தான் பெருமாள். அப்போ எல்லாரும் சௌக்கியமா இருந்தா, எல்லாரும் பண்ண காரியம் சபலமாச்சு, யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைச்சது. இவனுக்கும் அமுதில் வரும் பெண்ணமுது உண்ண பெருமானை அப்படின்னு ஆழ்வார் சாதித்தது போல பிராட்டியானவள் இவனுடைய திருமார்பிலே எழுந்தருளி நித்தியான பாயினின்னு விட்டு எப்போதும் இவனை பிரியாதவளாக எழுந்தருளி இருந்தாள். இதெல்லாம் பெருமாள் தசாவதாரங்களிலே ஒன்றான கூர்மாவதாரம் பண்ணின வைபவம். இது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ இந்த லோகத்துக்கே ஆதாரமானவன் யார்? பெருமாள் தானே. லோகத்தை படைத்தவன் அவனே, லோகத்தை ரட்சிக்கிறவன் அவனே, லோகத்துக்கு ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட் யாருன்னா அவன் தான். நமக்கெல்லாம் யாரு கதி? அவன் தான். நமக்கு படியலக்கிறவன் அவன் தான். எல்லாமே அவன் தான் நமக்கு. அந்த மாதிரி இந்த அண்ட சராசரங்களையும் இந்த பிரபஞ்சத்தை தாங்கிறது யாரு அப்படின்னா அதுவும் பெருமாள் தான். அப்போ இந்த லோகத்தை தாங்கி கொண்டிருக்கிறார் பெருமாள். எந்த வடிவிலே அப்படின்னா ஆமை வடிவிலே பெருமாள் லோகத்தை தாங்கி கொண்டிருக்கிறார். இந்த தசாவதாரங்களிலே ஒன்றான பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய கூர்மம் என்பது பின்னால் அவதரித்தது. அதற்கும் முன்னால் ஆதி காலத்தில இருந்த இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு எப்போ தோணித்தோ அன்னிலிருந்து இந்த ஆதி கூர்மம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய கூர்மாவதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப வராக பெருமாள் விஷயமான நாமா இதுக்கு முன்னாடி போச்சோ இல்லையோ, அங்க வராக பெருமாள் என்ன பண்ணினார்? இரண்டாட்சன் பூமி பிராட்டிய கொண்டு பாதாளத்துல பாயா சுருட்டி மறைச்சு வச்சுட்டான். அவளுடைய கூக்குரலை கேட்டு அவளை ரட்சிப்பத காரணமாக கொண்டு அவளுடைய பிரஜைகளான நம்மையும் ரட்சிக்க வேண்டும் என்கிற திருவுள்ளத்திலே பூமி பிராட்டியை காப்பாற்றி நம்ம எல்லாம் கூட பெருமாள் அனுகிரகித்தான். அப்படி வராக பெருமாளாலே காப்பாற்றப்பட்ட அந்த பூமியை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கும் ஆமை வடிவான கூர்மம் ஒன்று. அந்த கூர்மத்திற்கு ஆதி கூர்மம் என்று பெயர். அதை பத்தி இந்த நாமாவளியில சாதிக்கிறார் அப்படின்னா அது இன்னும் விசேஷமா இருக்கும். ஏன்னா போன நாமாவளியாலே அந்த பூமியை மீட்டவனை பத்தி சொன்னார். ஆபத்து சமயத்துல பூமியை மீட்டான் சரி சுவாமி, ஆனா எப்போதும் அந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறவன் ஒருத்தர் இருக்கானே, அவனை மறந்து விடலாமா? திடீர்னு சுவாமிக்கு அவன் ஞாபகம் வந்துடுத்து. ஆபத்து காலத்திலே சுவாமி என்னை காப்பாத்து, அடைக்கலம் கொடுன்னு கேட்ட பூமியை மீட்டவன் வராக பெருமாள். அவனை கொண்டாடுகிற போது எப்போதும் அந்த பூமியை தன் பேர்ல தாங்கிட்டு இருக்கானே, அவனை கொண்டாட வேணாமான்னு சுவாமிக்கு திடீர்னு ஞாபகம் வர திருவனந்தாழ்வான் வராக பெருமாளை பத்தி சொல்ல வந்தவர் திடீர்னு அடுத்தது கூர்மமூர்த்தையே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னுட்டு அன்னைக்கு பூமி அபயம் கொடுன்னு கேட்ட போது வராக அவதாரம் பண்ணி இடந்து அந்த பூமியை காப்பாத்தின வராகனும் நீதான் வெங்கடேஷா. ஆபத்து காலத்திலே பூமியை காப்பாத்திட்டோம், அதோட காரியம் ஆயிடுத்துன்னு பேசாம இல்லாம சதா சர்வ காலமும் அந்த பூமியை தாங்கி கொண்டிருப்பவனும் நீதான் ஸ்ரீ வெங்கடேஷா. எப்படின்னா கூர்மாவதாரமாக கூர்ம மூர்த்தியாக இருந்து கொண்டு அப்படின்னுட்டு இங்க வர்ணிக்கிறார். அதன் பிறகு அடுத்த நாமாவளியாலே திருவேங்கட மலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய அர்ச்சா வடிவிலே நமக்கெல்லாம் விக்கிரக ரூபியா சேவை சாதிக்கிற ஆதிவராகன், பூவராகன், வெங்கடவராகன் எல்லாம் சொல்லக்கூடிய ஞானப்பிரானுடைய திருமேனியை அர்ச்சாவதாரத்தை அடுத்த நாமாவளியிலே வர்ணிக்கிறார், அனுபவிக்கிறார் சுவாமி. இப்படித்தான் நாம் எல்லாம் கூட அனுபவிக்க வேணும். பெருமாள் அனுபவிக்கிறச்ச நமக்கு பெரிய வாய்வாள்லாம் திருவனந்தாழ்வான்லாம் நித்தியசூரிகளோ இல்லையோ, நமக்கெல்லாம் பூர்வாச்சாரியாலாம் எப்படியோ அந்த மாதிரி வா ஆளவந்தார், சுவாமி தேசிகன், பட்டர், ஆழ்வான் இந்த மாதிரி பூர்வாச்சாரியாலாம் நமக்கு எப்படி பெருமாள் பிராட்டி அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுத்தாலோ அந்த மாதிரி திருவனந்தாழ்வானும் கூட சொல்லித்தரார் நமக்கு. நம்முடைய பூர்வாச்சாரியாள்கள் என்ன கிரந்தம் பண்ணினா, யார் என்ன கிரந்தம் பண்ணினா, ஆளவந்தார் சதுஷ்லோகி பண்ணார், ஸ்தோத்திர ரத்னம் பண்ணார், பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷம் பண்ணார், சுவாமி தேசிகன் தயாசதகம் பண்ணார் அப்படின்னு பூர்வாச்சாரியால் என்னென்ன கிரந்தங்கள் பண்ணான்னு அதை நம்ம கொண்டாடுறோம், சேவிக்கிறோம், அனுபவிக்கிறோமோ இல்லையோ. அந்த மாதிரி நித்திய சூரிகளிலே கிரந்தம் பண்ணது உண்டா அப்படின்னா திருவனந்தாழ்வான் தொகுத்தபடியினாலே இது திருவனந்தாழ்வான் பண்ண கிரந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்லக்கூடிய நித்திய சூரிகளிலே முதல்வரான திருவனந்தாழ்வானாலே தொகுக்கப்பட்ட அஷ்டோத்திரம் இது. அவருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது?
அப்படின்றது நாம இங்கே உணர வேணும். எந்த அளவுக்கு அனுபவிக்கிறார் பாருங்க. சரி, வராக பெருமாள் எடுத்துட்டா எடுத்து ஒரு அடியா வராக பெருமாளை முடிச்சுடலாம், அப்புறம் என் ஞானம் போலாம் அப்படின்னு இல்லாம, ஒரு விஷயத்துல இருந்துட்டு இருக்கிறச்சே பெருமாள் இன்னொரு அனுபவத்தை கொடுக்குறான், அதுல ஆழ்ந்து போறார். திரும்ப அதுல இருந்து மீண்டு வந்து பழைய அனுபவத்துக்கு போறார். திரும்ப பெருமாள் வேற காட்டுறான், அதுல ஆழுறார். இப்படி பெருமாளை ஆழ்வார போல ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய பாங்கு அப்படின்றது இந்த நாமாவளியில நமக்கெல்லாம் கூட தெரியுது. இது தொடர்ந்து நாம இத்தனை நாமாவளியில சில நாமாக்கள், சில விஷயங்களை பத்தின நாமாக்கள் தொடர்ந்து வரும், திடீர்னு மாறும், திடீர்னு தொடர்ந்து வரும், திடீர்னு மாறும். இந்த 60 நாமாவளி இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறதே, இது அப்படியே நாம கூர்ந்து கவனித்தோமானா இந்த அனுபவமானது நமக்கு ஏற்படும். அப்படியே அனுபவிக்கிறார், திடீர்னு அது வந்துடுறது, திடீர்னு அதை அனுபவிக்கிறார், அப்புறமா திருப்பி பழையபடிக்கு தெளிந்து இதுக்கு வரார், திரும்ப பெருமாள் வேற ஒண்ணு காட்டி கொடுக்குறான், அனுபவிக்கிறாருன்னு ஆழ்வாருடைய அனுபவத்தை போல திருவனந்தாழ்வானுடைய அனுபவம் இங்க அப்படியே ஆழங்கால் படுகின்ற அனுபவமாக இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேணும். பிரளய காலம் முடிஞ்சுடுத்து, சிருஷ்டி ஆரம்பிக்கிற சமயம். அப்போ அப்படி எங்க பார் ஜலமயமா, எங்க பார் ஒரே பேர் இறைச்சலான அலைகளோட சமுத்திரம் போல காட்சியளிக்கிறது எல்லா இடமும். அதன் நடுவிலே ஒரு ஆலமரத்து இலை மேலே பாலகனாக, குழந்தையாக சயனிச்சென்றிருந்தான் பெருமாள். அதன் பிறகு இரண்யாட்சனானவன் பூமி பிராட்டியை பாயாக சுருட்டி பாதாள லோகத்திலே கொண்டு வைத்து விட்ட போது அவள், சுவாமி எனக்கு அடைக்கலம் கொடுங்கோ, என்னை காப்பாத்துங்கோ, என்ன ரட்சியுங்கோ அப்படின்னு பிரார்த்தித்தத்தின் பேர்ல ஸ்வேத வராகம் வெள்ளை பன்றியாக வடிவெடுத்து பாதாளத்திற்கு சென்று ஹிரண்யாட்சன் சொல்லக்கூடிய அசுரனை சம்ஹாரம் பண்ணி அந்த பூமியை உத்தரணம் பண்ணி மேலே கொண்டு வந்து ஸ்தாபித்தான். உத்தரணம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடியத அப்படியே எங்கேயோ கீழே அப்படியே உழுந்து போயிட்டு க்ஷீணிச்சுட்டு இருக்கிற ஒரு வஸ்துவை மேல் நோக்கி மேல தூக்கி வசத்தி நிறுத்துறது அப்படின்னுட்டு உத்தரணம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தம். அந்த மாதிரி பூமியை உத்தரணம் பண்ணினான் பெருமாள். எங்கேயோ கீழே இருந்த பூமியை அதனுடைய நிலையிலே கொண்டு வைத்தான். சில பேர் நல்ல பெரிய அந்தஸ்துல இருப்பா, திடீர்னு ஏதோ கஷ்டம் வந்து எடுத்தோம்னா அப்படியே ஒண்ணுமே இல்லாம நொடுங்கி போயிடுறாளோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறவால திரும்ப அவளுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது எப்படியோ அதற்கு உத்தரணம் என்ற பெயர். அந்த மாதிரி பூமி பிராட்டிய பெருமாள் பண்ணினான். ஏன் இவன் பன்றியாகத்தான் அவதாரம் எடுத்து பூமியை மீட்டான் அப்படின்னா, பொதுவா பெருமாள் பண்ணின அந்த பன்றி அவதாரம், வராக அவதாரம் காட்டு பன்றி அப்படின்னு அனுபவிக்கிறது. ஏன்னா காட்டு பன்றிக்கு தான் யானைக்கு 2 தந்தம் இருப்பது போல இதுக்கும் 2 கோடுன்னு சொல்றது உண்டு, எயிருன்னு சொல்றது உண்டு, தம்ஷ்டம்னு சொல்றது உண்டு. அந்த யானைக்கு தந்தம் போல இந்த பன்றிக்குத்தான் 2 இருக்கும். சாதாரணமா நம்ம எங்க பாரு மேஞ்சின்னு இருக்கிற பன்னிக்கு தென்படாது. அதே மாதிரி இந்த காட்டு பன்றிக்கு கேசமெல்லாம் கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனுடைய தலையில இந்த முள்ளலியினுடைய தலையில இருந்து முதுகு வரைக்கும் அப்படியே அந்த முடிகள்லாம் ஒரு மாதிரி அழகா ஒரு ஃபார்ம்ல வருது பாருங்க. தொட்டா குத்துறதுன்றது வேற, பாத்திரத்துக்கு அழகா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அழகோட கூடிய மயிர்கள், கேசங்கள் அப்படின்றது காட்டுப்பன்றிக்கு விசேஷமா உண்டு. திருமலை காடுகள்ல எப்பயாவது கண்ணுக்கு அந்த சேவை பிராப்தமாகும், பார்த்தா அத்தனை ஆச்சரியமா இருக்கும். அந்த பன்றியானது ஒரே ஒரு வஸ்துவை மட்டும்தான் சாப்பிடும். என்ன அப்படின்னா, அதுக்கு மிகவும் உகந்ததான கோரைக்கிழங்கு. அப்படி பூமியை வாசனை பிடிச்சுட்டே மோப்பம் பிடிச்சுட்டே போகும். எந்த இடத்துல கோரைக்கிழங்கு இருக்கிறதுன்னு அதுக்கு தெரியும். அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, தன்னுடைய தந்தம் போல இருக்கக்கூடிய அந்த கோட்டாலே பூமியை இடரும், தோண்ட ஆரம்பிக்கும். தோண்டி அந்த கிழங்கு வந்ததுன்னா அதை ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுட்டு பசியாரும். திரும்ப பசித்தா திரும்ப அப்படியே சுத்தம் மோப்பம் பிடிக்கும், அந்த கிழங்கு எங்க இருக்குன்னு பார்க்கும், தோண்டி சாப்பிடும். இப்படி அதை மட்டுமே சாப்பிடக்கூடியது, கண்டதையும் சாப்பிடக்கூடியது அல்ல, வசந்த கோரைக்கிழங்க மட்டுமே சாப்பிடக்கூடியதான பன்றி அந்த காட்டு பன்றி. அப்படித்தான் பெருமாள் அவதாரம் பண்ணினான். அப்போ பூமியை இடக்க வேணும், தோண்ட வேணும், அப்படியே தோண்டிண்டே போய் பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய பூமியை மேல கொண்டு வரணும்னா இந்த அவதாரம் அதற்கு அனுகுணமா அதுக்கு தகுந்தா போல இருக்கும்னு பெருமாள் திருவுள்ளப்பட்டு வராக அவதாரம் பண்ணினான். இடந்து கீழே போனான். போய் பூமி பிராட்டியை ரட்சித்து இரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணிட்டு பூமி பிராட்டியை ரட்சித்து கொண்டு வந்து அவருடைய ஸ்தானத்திலே ஸ்தாபித்து வைத்தான். அப்போ பூமி பிராட்டி பெருமாளை பிரார்த்திச்சுண்டா, சுவாமி எனக்கு ஒரு ஆபத்து காலம் வந்த போது என்னுடைய அழுகையை, என்னுடைய பிரார்த்தனையை ஏற்று நீங்க ஓடி வந்து என்னை ரட்சித்தீங்கோ, சந்தோஷம். ஆனாலும் கூட என்னுடைய குழந்தைகளான இந்த பூலோக பிரஜைகளை எப்போதும் ரட்சிக்கிற பொருட்டு தேவர் இருந்த பூலோகத்திலேயே எழுந்தருள் இருக்க வேண்டும்னு பூமி பிராட்டி ஒரு பிரார்த்தனை வைத்தாள் பெருமாளிடத்திலே.
அப்ப பெருமாள் என்ன பண்ணினா பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனையை ஏற்று பூவராகனாக, பூமியை உத்தரணம் பண்ணின, பூமியை மீட்ட வராகனாக இந்த பூலோகத்திலேயே இருந்து எல்லோரையும் கூட ரட்சிக்க வேணும் என்று பெருமாள் திருவுள்ளம் கொண்டான். அப்போ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கிரீடா பர்வதம் அப்படின்ற மலை, அந்த மலைய இந்த பூமிக்கு கொண்டு வர சொல்லி கருடாழ்வானிடத்திலே நியமித்தான். கருடனும் பெருமாளுடைய நியமனத்தை ஏற்று வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான கிரீடா பர்வதம்ன்ற மலையை சுமந்துண்டு வந்தார். அப்போ ஸ்வர்ணமுகரி நதிக்கரை, இப்போது திருப்பதி, திருச்சானூர் இந்த இடங்களை எல்லாம் தழுவி ஓடிக்கொண்டிருப்பதான ஸ்வர்ணமுகரின்னு சொல்லக்கூடிய நதி, ஸ்வர்ணமுகி, ஸ்வர்ணமுகரின்னு எல்லாம் பெயர் அதற்கு. அதனுடைய கரையிலே ஸ்தாபிக்குமாறு, அங்கே வைத்து விடுமாறு கருடாழ்வானுக்கு பெருமாள் நியமித்தார். அந்த நியமத்தை ஏத்துண்டு கிரீடா பர்வதத்தை கருடாழ்வான் ஸ்தாபிச்சார். இப்போ பூமி பிராட்டியின் இடத்துல சொன்னார், இந்த மலை வரவா, பாக்கிறவா, சேவிக்கிறவா, இத பெயர் சொல்றவா எல்லோருடைய பாப்பங்களையும் எரிக்கக்கூடிய விசேஷமான மலையாக திகழப் போகிறது. அதனால இதுக்கு வெங்கடாச்சலம், வேங்கடம் அப்படின்னு பெயர் சூட்டுறேன். இந்த மலையிலே எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மலை மீது நான் இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் எழுந்தருளி இருக்க போகிறேன். அதனால நீ கவலைப்படாதே, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்று உனக்கு சந்தோஷம் கொடுக்கும்படியா உன்னையும் என் மடியிலே சுமந்து கொண்டு இந்த மலை மீது நான் இருக்க போறேன் அப்படின்னார். பிரளயம் முடிந்து புது கல்பம் தொடங்குகிற சமயம், அந்த சமயத்திலே பூமி பிராட்டியை பெருமாள் ஸ்வேதவராகம்னு சொல்லக்கூடிய வெண்பன்றியாக மாறி அந்த வடிவத்திலே போய் காப்பாற்றி கொண்டு வந்து ஸ்தாபித்தபடியினாலே அவன் பெயராலேயே ஸ்வேதவராகன் ஆரம்பித்து வைத்த கல்பம். அதனாலே ஸ்வேதவராக கல்பம்னு அவனுடைய பெயராலேயே இந்த கல்பம் வழங்கப்படுகிறது. இப்படி நான் ஸ்வேதவராக அவதாரம் பண்ணினதுனால என்னுடைய பெயராலே ஸ்வேதவராக கல்பம் என்று இந்த கல்பம் வழங்கப்படும். இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் நான் பூலோகத்து பிரஜைகளை எல்லாம் ரட்சிப்பதற்காக உன்னுடைய பிரார்த்தனையை ஏற்று இந்த ஸ்வர்ணமுகரி நதிக்கரையிலே வெங்கடாச்சலம்னு சொல்லக்கூடிய மலையின் மீது நித்தியவாசம் பண்ண போறேன் அப்படின்னு பிராட்டிக்கு அன்று வாக்கு கொடுத்தான். அதன்படி இன்னைக்கும் பெருமாள் எழுந்தருளியிருக்கிறான். இதுக்கு முன்னாடி திருநாமத்திலே ஜானுதக்ன சமுத்பூத போத்ரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா, முழங்கால் வரையிலே சேவை சாதித்த திருவேங்கடமுடையானுக்கு நமகான்னு சொன்னார். இப்போ கூர்மமூர்த்தைய அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் பார்த்தோம். ஆபத்து காலத்திலே காப்பாத்தினவன் வராகன், எப்போதும் தாங்கிறவன் கூர்மமூர்த்தின்னு. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, தசாவதாரங்கள் எப்படி எல்லாம் இருக்கும். முதல்ல பெருமாள் தசாவதாரங்கள்ல ஜலத்திலே மட்டும் வாழக்கூடியதான மத்ஸ்யமா அவதாரம் பண்ணினார், மீனாக அவதரித்தார். அதன் பிறகு ஜலத்திலும் ஸ்தலத்திலும், அதாவது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆமை வடிவாக வந்தார், கூர்மாவதாரம். அதன் பிறகு ஸ்தலத்தில், அதாவது நிலத்திலே மட்டும் வசிக்கக்கூடியதான பன்றியாக வராக ரூபம் எடுத்தார். இதுவரைக்கும் பெருமாள் பிராணிகளா அவதாரம் பண்ணினார், திரியக்குன்னு பெயர், பிராணிகளா அவதாரம் பண்ணினார். அதன் பிறகு மனிதனும் மிருகமும் கலந்து நிருசிம்ம அவதாரம் பண்ணினார். அதன் பிறகு மனுஷனா மட்டுமே சேவை சாதிப்பதான வாமனன் என்ன, பிறகு ஓங்கி உலகளந்த திரிவிக்ரமன் என்ன, ராமன் என்ன, கண்ணன் என்ன, இப்படி எல்லாம் பலவிதமா பெருமாள் அவதாரம் பண்ணினான். அந்த கிரமத்தை அனுசந்தித்து பார்த்தாலும் கூட யார் முன்ன யார் பின்னன்னு பாக்குறச்ச கூட வராக அவதாரத்துக்கு முந்தினவன் கூர்ம ரூப பெருமாள். அது சுவாமிக்கு திடீர்னு மனசுல ஞாபகம் வந்துடுத்து. ஆபத்து காலத்துல பூமி பிராட்டியை ரட்சித்த வராக பெருமாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, ஆதி காலத்துல இருந்தே பூமி பிராட்டியை தாங்குற பெருமாள் ஒருத்தன் இருக்கானே கூர்ம ரூபி, ஆதி கூர்மம், அவனை விட்டுட்டோமே அப்படின்னு சுவாமிக்கு ஒரு ஞாபகம் வர இப்ப கூர்மாவதாரத்துக்குள்ள இறங்குறார் சுவாமி. அந்த ஆதி கூர்மம்னு சொல்லக்கூடிய கூர்ம வடிவத்துக்குள்ளே ஆழங்கள் படுகிறார் திருவனந்தாழ்வான். அதுதான் முன்னவராகன் பின்னவராகன் நடுவுல மட்டும் ஏன் கூர்மம் அப்படின்றதுக்கான காரணம். இப்போ ஆதி கூர்மத்தை பத்தி பார்க்கலாம். பெருமாள் ஆதி கூர்மமா அவதாரம் பண்ணி இந்த ஜகத் மொத்தத்துக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு இதை தாங்கிக் கொண்டு வருகிறான். இத நம்முடைய அனுஷ்டானத்திலே ஒன்றான ஆதார சக்தியாதி தர்ப்பணம் அப்படின்னுட்டு ஒரு தர்ப்பணம். அதிலே இந்த உலகம் எப்படி இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது அப்படின்றத லேயர் பை லேயரா வர்ணிச்சுண்டு
அதற்கெல்லாம் அப்படியே தர்ப்பண ரீதியா நமகா நமகா நமகான்னு சொல்லி தர்ப்பணம் பண்ணிட்டு வர அந்த கிரமம் அது. அதுல ஆதார சக்தியை நமகா, பிரகிருத்தியை நமகா அப்படின்னு எல்லாம் ஆரம்பித்து கடைசியில ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பரமபுருஷன் வரைக்கும் போய் நமகான்னு முடியும். அதுல முதல்ல வரைச்ச ஆதார சக்தியை நமகா. இந்த பிரபஞ்சத்தை தாங்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, அந்த தெய்வீக ஆற்றல், அதற்கு நமகா. அது யாரு? அதுவும் பெருமாள் தான். பிரகிருத்தியை நமகா, இந்த சராச்சரத்திற்கும் நமகா. இந்த சராச்சரங்கள் எல்லாம் கூட பெருமாளுக்கு சரீரமாக இருக்கிறபடினாலே அதுவும் பெருமாளைத்தான் குறிக்கிறதுன்றதுல சந்தேகம் இல்லை. மூணாவதா வரக்கூடியது என்னன்னா, அகில ஜகதாதாராய கூர்ம ரூபினே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இந்த வாக்கியம் தான் இந்த நாமாவளிக்கு விஷயம். அகில ஜகத் ஆதாராய கூர்ம ரூபினே, இந்த ஜகத் எல்லாவற்றுக்கும் கூட ஆதாரமாக இருந்து எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கூர்ம ரூபியான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு ஆதார சக்தியிலே சொல்லப்பட்ட விஷயம் இங்க அப்படியே எல்லா ஜகத்துக்கும் ஆதாரமாக கூர்ம வடிவிலே ஆமை உருவத்திலே இருந்து தாங்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு சுவாமியாலே கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு அனந்தாய நாகராஜாய நமஹா. நாகம்னு சொல்லக்கூடிய சேஷ ஜாதிகளுக்கெல்லாம் ராஜாவான திருவனந்தாழ்வானுக்கு நமகான்னு அடுத்தது. அதன் பிறகு பூமியை நமகான்னுட்டு பூமி பிராட்டிக்கு. அதன் பிறகு வைகுண்டாய திவ்யலோகாய வைகுண்டாய திவ்ய ஜனபதாயன்னு ஸ்ரீ வைகுண்டத்தினுடைய வர்ணனம் தொடங்கிடுறது, அனுபவம் அங்க ஆரம்பிக்கிறது. அதுதான் பெருசு. இப்ப இந்த பிரகிருதி மண்டலம்னு எடுத்துண்டா ஆதார சக்தி, அதற்கு மேலே பிரகிருதி, அதற்கு மேலே கூர்ம வடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அதற்கு மேலே அனந்தன்னு சொல்லக்கூடிய நாகராஜன், அதற்கு மேலே பூமி. இதை நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னா எல்லா திவதேசங்கள்லயும் சேஷவாகனம் என்பது உண்டு. பெருமாளுக்கு சேஷவாகனம் உற்சவம் கண்டருள்றோம். அப்போ 5 தலை பாம்பாக இல்ல 7 தலை பாம்பா ஒரு திவதேசத்துல ஒரு மாதிரி திருவனந்தாழ்வான் ஆசனமா உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்படி தன்னுடைய சரீரத்தை 2-3 ஃபோல்டா சுத்திண்டு படையெடுக்கிறாப்புல பணாமணிகளை கொண்டு படையெடுத்துண்டு அப்படி கம்பீரமா நிக்கிறாப்புல இருப்பார். அவருக்கு நடுவுல இருக்கக்கூடியதான பீட்டத்திலே பெருமாள் ஸ்ரீவைகுண்டநாதன் திருக்கோலத்தை சாத்திண்டு ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட வைகுண்டத்திலே சேவை சாதிப்பது போலான சேவையை சாதிப்பர். இதற்கு சேஷவாகனத்தில் பரமபதநாதன் திருக்கோலம் என்று பெயர். அங்க ஸ்ரீவைகுண்டத்திலே எப்படி பெருமாள் சேவை சாதிக்கிறானோ அதே மாதிரி சேவை சாதிக்கிறான் அப்படின்றதா அனுபவம். அதற்கு அந்த வாகனத்தை பார்த்தோமானா திருவனந்தாழ்வான் இருப்ப, திருவனந்தாழ்வானுக்கு மேல பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி எல்லாம் எழுதிருப்பா. அந்த திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய சேஷம் ஆதிசேஷன் இருக்காரு, அவருக்கு கீழே நன்னா பாத்தீங்களானா ஒரு கூர்ம பீட்டம் இருக்கும். அதாவது ஆமை போல ஒரு ஆசனம், ஆமை வடிவத்திலே ஒரு மன பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மன இருக்கும். அதற்கு மேலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய சேஷன் இருப்பார். இந்த சேஷ வாகனத்துக்கு அடியில பார்த்தா எல்லா வாகனத்துக்கும் கீழே பீட்டம் இருக்குமோ இல்லையோ, அந்த பீட்டத்திலே இரும்பு வளையங்களை கொண்டு அதுல தடிய நுழைச்சி அதனா இருக்க கயிறை போட்டு கட்டி தானே பெருமாளை தோல்ல ஏழை பண்ணிட்டு வரா. அந்த பீட்டம் இருக்கும், மரப்பீட்டம். அந்த பீட்டத்துக்கு மேலே பொதுவா மற்ற வாகனங்கள்லாம் வெறும் வாகனம் தான். இப்ப யானை வாகனம்னா பீட்டத்துக்கு மேல யானை நின்றுட்டு இருக்கும், சிம்ம வாகனம்னா பீட்டத்துக்கு மேல சிம்மம் நின்றுட்டு இருக்கும். ஆனா இந்த சேஷ வாகனத்தை மட்டும் நன்னா சேவிச்சவாளுக்கு தெரியும். பெருமாள் ஏழும் போது சேவிக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியல, சாத்துப்படி அர்ச்சகா நிக்கிறா கொடையெல்லாம் நிக்கிறது தெரியலன்னா கூட பிரம்மோற்சவ சமயத்துல கோவில்ல வெறும் வாகனத்தை ஏல பண்ணி வச்சிருப்பா, அப்ப சேவிச்சா நன்னா சேவையாகும். அந்த சேஷனுக்கு கீழே கூர்மம் இருக்கும். முன்பக்கம் ஆமையானது தன்னுடைய கூட்டில இருந்து தலையை வெளியில விட்டு எட்டி பாக்குறது போல அதனுடைய தலை அமைந்திருக்கும். அப்படி மேல கொஞ்சம் தலையை தூக்கி வசத்தி பாக்குறாப்புல சுத்தி அதனுடைய 4 கால்கள் தெரியும், ஆமையினுடைய கால்கள் தெரியும். அப்ப என்ன அப்படின்னா அந்த ஆமையினுடைய கூட்டின் மேலே, ஆமையினுடைய முதுகின் மேலே இந்த திருவனந்தாழ்வான் இருக்கிறார், அவருக்கு மேல பெருமாள் இருக்கிறார் அப்படின்றது அனுபவம். இது எங்கே இருக்கக்கூடிய அனுபவம் அப்படின்னா எப்போதும் பிரபஞ்சத்தை தாங்கக்கூடிய அந்த சப்போர்ட் செட்டப். பெருமாள் எப்படி லேயர் லேயரா இந்த லோகத்தை ரட்சிக்கிறான் அப்படின்ற செட்டப்பை அனுகாரம் பண்றது, அது அப்படியே
இங்க வாகனமா அனுசந்தானம் பண்ணி அதுல பெருமாளை ஏல பண்ணி அனுபவிக்கிறதுன்ற கிரமத்திலே இந்த சேஷ வாகனம்னு சொல்லக்கூடிய பரமபதநாதன் திருக்கோலத்திலே பெருமாள் எழுந்துள்ளக்கூடிய அந்த ஆதிசேஷ வாகனம். திருப்புல்லானியிலே தர்பசயன ராமன் சயனித்துக் கொண்டிருக்காரோ இல்லையோ, அவர் சன்னதி வாசல்ல சந்தான கோபாலன் என்பதா ஒரு பெருமாள் உண்டு. அந்த பெருமாளுக்குத்தான் திருக்கண்ணமுதுன்னு சொல்லக்கூடிய பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி நமக்கெல்லாம் விநியோகிக்கிறார். அவரை சேவித்தாலும் இதே அமைப்பில் தான் எழுந்தருளியிருப்பார். கூர்மம், திருவனந்தாழ்வான், அஷ்டதிகஜங்கள், அதற்கு மேலே கண்ணன் எழுந்தருளியிருப்பார். இந்த கிரமம் அங்கேயும் அனுசந்திக்கலாம். இப்படி அந்த அகில ஜகத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கூர்ம ரூபியை இங்கே நினைக்கிறார். தசாவதாரத்துல சொல்லப்பட்ட கூர்மத்தை நினைக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். அதை விட ஒரு படி ஏற்றம் பல மடங்கு உசந்தது எதுன்னா இது அப்படின்றதுனால இதை இங்க அனுபவிக்கிறார். இது தவிர தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது மந்தர பர்வதத்தை மத்தையாக உபயோகப்படுத்தின சமயத்திலே அது ஆடாமல் நிலைத்து நிற்கணும்ன்றதுக்காக இந்த எம்பெருமான் ஆமை வடிவெடுத்து அந்த மலையை கீழும் மேலும் அணைத்து நிறுத்தினதா விஷ்ணு புராணம் வர்ணிக்கிறது. அப்படி 2 சமயங்கள்ல பெருமாள் ஆமை வடிவெடுத்திருக்கிறார். திருவேங்கடமுடையான் பரம்பொருள் என்பதாலே லோகத்தை சிருஷ்டித்து காப்பாற்றி எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் பண்ணிக்கொண்டு லோக ரட்சகனாக இருக்கிறான் அப்படின்றது நமக்கு புராணத்திலே பல இடங்களிலே தெரிவிக்கப்பட்டது. அதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம், பிரத்யட்சமாக அனுபவிக்கிறோம். அதே திருவேங்கடமுடையான் ஆபத்து வரும்போது பூமியை காப்பாத்தினான், எப்போதும் ஜகத்துக்கு ஆதாரமா இருந்து தாங்கிட்டு இருக்கிறான்னு சொல்றது இட்டுக்கட்டி சொல்றது போலவோ இல்ல மிகைப்படுத்தி சொல்றது போலவோ இல்ல, சத்தியமா பொருந்துறது. அந்த அனுபவம் வந்துடுத்து நமக்கு. இப்ப தசாவதாரத்திலே இருக்கக்கூடிய கூர்மாவதாரத்தை திருவேங்கடமுடையான் விஷயத்திலே எப்படி ஒட்டி அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஆண்டாள் திருப்பாவையினுடைய கடைசி பாசுரத்துல வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு சாதித்தாலோ இல்லையோ, அந்த வங்கக்கடல் அப்படின்னு சொல்றது திருப்பார்கடல் க்ஷீரசாகரம். அதை கடைந்த மாதவன், அதை கடைந்த நாராயணன் கோவிந்தன் எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாமோ இல்லையோ. மாதவன் சொன்னது அந்த பார்க்கடல் கடைந்து அதிலிருந்து தோன்றிய வஸ்துக்கள்ல பிராட்டியானவள் எம்பெருமானுடைய திருமார்பிலே எழுந்தருளி நித்தியான பாயினின்னு நிரந்தரமா இருந்துட்டா. அப்படி இருந்ததுனாலே அவன் மா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியினுடைய இருப்பிடமாக அந்த மகாலட்சுமியை தரித்தவனாக தாங்குபவனாக இருக்கிறான்றதுதான் அந்த மாதவ ஆமாவுக்கு அர்த்தம். அப்ப பெருமாள் எதற்கு வங்கக்கடல் கடைந்தான் அப்படின்னா மாதவன் ஆகணும்ன்றதுக்காக கடைந்தான் அப்படின்றதுனால ஆண்டாள் மாதவன்ற நாமாவை அங்க கையாளுகிறாள். தேவர்களுக்கு அமிர்தம் வேணும், இன்னும் நிறைய உச்சை சிரவசு, ஐராவதம், கல்பவருஷம், அந்த மாதிரி நிறைய பலன்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க போறது. மத்தவாளுக்காகவே காரியம் பண்றானே, இவனுக்கு என்ன இதுல லாபம்னா பிராட்டி வர போறா, அவள் அடைய போறான்றதுதான் விஷயம். அதனாலே இவன் மாதவனா ஆறத்துக்காக வங்கக்கடல் கடைந்தான் அப்படின்னுட்டு வங்கக்கடல் கடைந்த மாதவனை அனுபவித்தாள். அதே விற்த்தாந்தம் இந்த திருமலை, திருப்பதி, திருச்சானூர் கஷேத்திர மகாத்மியத்திலும் நடந்திருக்கிறதுன்னு அனுபவித்தோம். அப்தி கன்யா பரிஷ்வக்த வக்ஷசே ஸ்ரீவேங்கடேசாய நமகான்ற நாமாவளியை அனுபவித்த போது பெருமாள் வராக பெருமாளுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு திருச்சானூருக்கு எழுந்தருளி அங்கே பத்ம சரோவரம், பத்மசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்கரணியை, ஒரு தடாகத்தை ஏற்படுத்தி அதிலே தன்னுடைய திவ்ய சக்தியாலே பொற்றாமரை புஷ்பங்கள், ஸ்வர்ணமயமான தாமரை புஷ்பங்களை பயிரிட்டு அதனுடைய கரையிலே சூரிய நாராயணன், அதாவது சூரிய மண்டலத்திற்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நாராயணன், அவரை பிரதிஷ்ட பண்ணி அந்த பத்மசரசிலே தீர்த்தமாடிட்டு அதுல பூக்கிற பொன்மயமான தாமரை புஷ்பங்களை கொண்டு அந்த சூரிய நாராயணனை அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்து 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினார் சூரிய நாராயணனை குறித்து. என்னுடைய ஆமடையா மகாலட்சுமி என்னண்ட வந்து சேர்ந்துடணும், இனிமேல் நாங்க பெரியவே கூடாது, 2 பேரும் ஒன்னா இருக்கணும்ன்றத பிரார்த்தனையா வச்சு 12 வருஷ காலம் தபஸ் பண்ணினார். இந்த 12 வருஷ கால தபஸ் பூர்த்தியார சமயத்திலே கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி உத்திராட நட்சத்திரம் கூடிய சுப வேளையிலே நல்ல பிராத்த காலம். அந்த சமயத்திலே பிராட்டியானவள் அந்த பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய திருச்சானூரிலே தாயார் சன்னதிக்கு பின்னாலே இருக்கக்கூடியதான புஷ்கரணியிலே இருந்து ஒரு பொற்றாமரையிலே இருந்து பிராட்டி தோன்றினாள். பிராட்டி தோன்றிய போது கையிலே கல்ஹார புஷ்பம்னு சொல்லக்கூடிய புஷ்பங்களாலே தொகுக்கப்பட்ட ஒரு மாலையை ஏந்தி கொண்டு வந்து
ஸ்ரீனிவாசனை பார்த்து அவனுடைய கழுத்திலே அந்த மாலையை இட்டு அவனை சேர்த்து அணைத்து நின்றாள். அப்திகன்யை, சமுத்திரராஜனுடைய குமாரி, க்ஷீரசமுத்திரம்னு சொல்லக்கூடிய பார்க்கடல் அரசனுடைய குமாரியான பிராட்டி அவனுடைய மார்பிலே அப்படியே சேர்த்து அணைத்துண்டார். ஆகையினாலே அப்திகன்ய பரிஷ்வக்த வக்ஷாகா அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். பிராட்டியாலே ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளப்பட்ட மார்பை உடையவன் அப்படின்னுட்டு. அன்னைக்கு திருப்பார்கடலை கடைந்து கூர்மாவதாரம் பண்ணி வெளியில வந்த வஸ்துக்கள்ல அமுதில் வரும் பெண்ணுமுதான பிராட்டிய தன்னுடைய மார்புல தரித்தான் மாதவன் ஆனா அன்னைக்கு. இன்னைக்கு வைகுண்டத்தில இருந்து கோச்சண்டு வந்துட்ட பிராட்டிக்காக தபஸ் பண்ணி திருச்சானூரிலே 12 வருஷ கால தபஸுக்கு பிறகு அந்த பிராட்டியானவள் அன்னைக்கு திருப்பார்கடல் கரையில எப்படி அவனுடைய மார்பில ஏறி அமர்ந்தாலோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த திருச்சானூர் திவ்ய கஷேத்திரத்திலே இவனுடைய மார்பிலே ஏறி அமர்ந்து இவனோடு கூட நிரந்தரமாக நித்தியவாசம் பண்ணும்படியான ஒரு அனுபவம் கிடைத்தது பெருமாளுக்கு. அப்போ அன்னைக்கு பெருமாள் கூர்மாவதாரம் பண்ணின போது என்ன நடந்ததோ அதுவேதான் இங்க திருவேங்கடமுடையானாக அவதாரம் பண்ணி அலர்மேல் மங்கையை அடைந்த போதும் நடந்தது. அங்க மகாலட்சுமியை அடைந்தான், இங்கு மகாலட்சுமியினுடைய அவதாரமான அலர்மேல் மங்கையை அடைந்தான் அப்படின்றது விஷயம். அதற்கு முன்னாலே வரைக்கும் பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசன் அப்படின்ற திருநாமம் இருந்ததா புராணம் சொல்லல. ஸ்ரீனிவாசன் அப்படின்னா ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய வசிப்பிடமானவன். எப்ப வந்தான பெருமாளுடைய மார்பில பிராட்டி இருந்துட்டு இருக்கான்னா இப்ப பேசிட்டு இருக்கிறது திருவேங்கட மலைக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பெருமாளை பத்தின விஷயம். ஆகையினால ஸ்ரீயை தன்னுடைய மார்பிலே ஏந்தி கொண்டான். அவனுடைய மார்பு பிராட்டியினுடைய வசிப்பிடமாக ஆனது. அதன் பிறகு அவன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அழைக்கப்பட்டான். அன்னைக்கு வங்கக்கடல் கடைந்ததனாலே மாவை தரித்து மாதவனானான். இன்று தபஸ் பண்ணி அலர்மேல் மங்கை, அலர் அப்படின்னு சொன்னா புஷ்பம், அப்படி மலர்ந்திருக்கக்கூடிய அந்த பொட்டராமரை புஷ்பம், அதன் மேல் தோன்றிய மங்கை பெண், அதனால அலர்மேல் மங்கைன்னு பெயர் அவளுக்கு. பத்மாவதியினால பத்மம்னு சொல்லக்கூடிய தாமரையிலிருந்து தோன்றியவள்னு அர்த்தமா இருது. அப்பேற்பட்ட அந்த அலர்மேல் மங்கையானவள் பெருமாள் கழுத்துல கல்கார புஷ்பமாலையை சூட்டி அவனை சேர்த்து கட்டிக்கிறா. பெருமாள் வருத்தம் தோய்ந்த முகத்தோட ஒரு வார்த்தை சொல்றார், ஏதோ யாரோ பண்ண ஒரு சின்ன தப்புக்கு இந்த மாதிரி என்னை விட்டு கோச்சுண்டு வந்துட்டியே, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுமா, எவ்வளவு காலம் நான் உன்னை பிரிஞ்சு அவஸ்தைப்பட்டேன், நீ இல்லாம என்னால ஒரு க்ஷணம் இருக்க முடியுமா, நீ என் பக்கத்துல இல்லாம நான் எவ்வளவெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளானேன் தெரியுமா, உன்னையதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். என்னதான் பிராட்டி கோவிச்சுண்டு வந்து இத்தனை வருஷம் அப்படி இருந்து பெருமாள் இவ்வளவு தபஸ் பண்ணி இவ்வளவு காலம் கழித்து வந்திருந்தாலும் கூட இலகிய மனம் படைத்த பிராட்டி, அதுவும் பெருமாளிடத்திலே அதீதமான காதல் கொண்ட பிராட்டி, அவளால பெருமாள் வருத்தம் தோய்ந்த முகத்தோட தன்னால பெருமாள் கஷ்டப்பட்டு தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துறத பார்க்க முடியல, சகிக்க முடியல அவளால. அப்ப ஒரு வார்த்தை சொன்னான், சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, இதற்கு மேல நான் உங்களை ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன், அகலகில்லேன் இறையும், நகரவே மாட்டேன் உங்களை விட்டு, இனிமேல் எப்போதும் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பெருமாளுடைய திருமார்பிலே அமர்ந்து கொண்டால் அவள்தான் இன்று திருமலையிலே ஸ்வயம்புவாக தோன்றிய திருவேங்கடமுடையானுடைய திருமேனி, அவருடைய விக்கிரகத்திலே கூட வலது திருமார்பிலே சின்னதா வியூகலட்சுமி என்ற பெயரோட எப்படி நம்முடைய உடலை சேர்ந்து தோல் மச்சம் இதெல்லாம் இயற்கையாவே இருக்கிறதோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியோடைய சேர்ந்து அந்த பிராட்டியானவள் இருக்கிறாள், நிரந்தரமாக இருக்கிறாள், பிரிவதே கிடையாது. பொதுவா வடிவாயனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னுட்டு பெருமாளுடைய வலது மார்பிலே பிராட்டி இருப்பதாக சொல்லப்பட்டாலும் எல்லா திவதேசங்களிலும் எல்லா கோவில்களிலும் பெருமாளுடைய மார்பிலே பிராட்டிய பதக்கமா சமர்ப்பிப்பா. திருமார்பு நாச்சியார்னு பெயர். வெள்ளியில பண்ணியோ தங்கத்துல பண்ணியோ அவ வசதிக்கேற்ப ஏதான வசந்த திரவியத்துல பண்ணி திருமார்பு நாச்சியார பதக்கமா சமர்ப்பித்து அந்த பதக்கத்துல இருக்கக்கூடிய பிராட்டிக்கு பிரதிஷ்டை எல்லாம் உண்டு. அப்படி பண்றது வழக்கம். அநேகமா இவன் ஒருத்தன் தான் தன்னுடைய திருமார்பில இயற்கையாவே நிரந்தரமா பிராட்டிய உடையவன். இவனை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்ட ஸ்ரீனிவாசனுடைய பல சன்னதிகள்ல இப்ப புதுசா கட்டின்னு இருக்கிற ஸ்ரீனிவாசன் சன்னதியில எல்லாம்
அந்த மாதிரி பிராட்டி வியூகலட்சுமியா சின்னதா எழுந்தருளை பண்றதுன்ற வழக்கம் பின்னாடி வந்தது. ஆனா ஆதியிலே தோன்றிய மூர்த்தி, அதுவும் சுயம்பு மூர்த்தி, 8 ஸ்வயம்யுக்த கஷேத்திரங்களிலே சொல்லப்பட்டதான இந்த திருமலைன்னு சொல்லக்கூடிய ஆதிவராக கஷேத்திரத்திலே சுயம்புவாக ஆவிர்வவித்த பெருமாளுக்கு இயற்கையாவே வலது மார்பல பிராட்டி உண்டுன்றதை அனுபவித்தோம். அதனால தசாவதாரங்களிலே ஒன்றா பார்க்கடலை கடைந்த அந்த ஆமை உருவு அப்படின்றதும் இங்க அனுசந்திக்கிறதுக்கு எல்லா பொருத்தங்களும் அமையிறது. அன்னைக்கும் பிராட்டிக்காக, இன்னைக்கும் பிராட்டிக்காக. அன்னைக்கும் பிராட்டி பெருமாளை கல்யாணம் பண்ணிண்டா, இன்னைக்கும் பண்ணிண்டா. அன்னைக்கும் பிராட்டி பெருமாள் மார்பிலே ஏறி அமர்ந்தால், இன்னைக்கும் ஏறி அமர்ந்தால். அதனால அந்த தசாவதார கூர்மத்திற்கும் இது ஒத்து போகிறது. இப்போது ஸ்ரீனிவாசனாக நின்று கொண்டு ஜகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறான். அவனே முன்னொரு காலத்தில் ஆதி கூர்மமாக தோன்றி ஜகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்ற 2 அனுபவமும் நன்னா பொருந்தி வருது. இது இந்த நாமாவளியினுடைய அனுபவம். இதுல ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. எதற்குன்னா, தசாவதாரத்திலே ஒன்னான கூர்மத்துக்கும் ஆதி கூர்மத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. பொதுவா தசாவதார மூர்த்திகளுடைய வைபவங்கள், அவருடைய சரித்திரங்களை எல்லாம் பார்த்தோமானா, யாரோ ஒரு பரம பக்தன் கஷ்டப்பட்டு அவன் சுவாமி என்ன காப்பாத்து அப்படின்னு அபயம் கேட்டு அவனுக்காக இறங்கி வந்து பெருமாள் பண்ணி அவனை ரட்சித்ததுதான் இந்த தசாவதாரங்கள்லாம் பெரும்பாலும். ஆனால் இந்த ஆதி கூர்மம் அப்படி கிடையாது. யாரும் பிரார்த்திக்கல, இவனாவே இந்த லோகத்தை தாங்கிட்டு இருக்கான். ஒருவருடைய பிரார்த்தனையையும் அனுசரிக்காமல் இவன் பிரார்த்திக்கணும் அவன் பிரார்த்திக்கணும்னு எதிர்பார்க்காம, யாருடைய பிரார்த்தனைக்கும் காத்துட்டு இருக்காம, நான் இவ்வளவு பெரிய சுவாமி, யாராவது என்ன வந்து சுவாமி கொஞ்சம் தாங்குங்கோ அப்படின்னு கேட்டாதான் தாங்குவேன் அப்படின்லாம் எதிர்பார்க்காம ஸ்வயமாவே இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி அதை தாங்கிண்டும் இருக்கான் பெருமாள். அதே மாதிரிதான் அந்த லோகத்துக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது வராகாவதாரம் பண்ணி இடந்து மீட்கவும் மீட்டான். ஆகையினால இது கூர்மாவதாரம், தசாவதாரத்திலே ஒன்றான கூர்மாவதாரத்தை விட பலபடி மேலானதுன்னு சொல்றதுக்கு காரணம் அவனாவே வந்து நம்மளை வாலண்டரியா ரட்சித்ததுன்றதுதான் காரணம். இப்படி வெங்கடாச்சல மகாத்மியத்திலே வாமன புராணத்திலே வாயு கீதைன்னு ஒண்ணு உண்டு. அதாவது வாயுதேவன் திருவேங்கடமுடியானை ஸ்தோத்திரம் பண்ணின ஸ்தோத்திரம், அதற்கு வாயு கீதைன்னு பெயர். ஏன் கீதைன்னு பெயர்னா, பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட வசந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாம் நிறைந்தது இது. அதனால பகவானாலே சொல்லப்பட்ட வேதாந்த விஷயங்கள் இதிலே அப்படியே பிரதிபாதிக்கப்படுகிறது. அதுக்கு விளக்கமா அதை நிரூபிக்கிற மாதிரி இருக்கிறது இந்த வாயு கீதையில. ஆகையினாலே வாயு ஸ்தோத்திரம் வாயு ஸ்துதின்னு சொல்லாம வாயு கீதைன்னு கொண்டாடினா பெரியவா. அதுல ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் வாமன புராணத்திலே வரக்கூடிய வாயு கீதையிலே, நிராதாரே ஜகத்யஸ்மின் நிராலம்பே சராச்சரே ஆதார கூர்ம ரூபீத்வம் புருஷோத்தம திஷ்டசி. ஆதார சக்தி தர்ப்பண கிரமத்திலே ஆதார சக்தியை நமகா பிரகிருத்தியை நமகா, அதன் பிறகு 3வது அகில ஜகத் ஆதாராய கூர்ம ரூபினே ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு வந்தது. அதுல இருந்து ஏன் கொண்டாந்து இங்க வைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் நியாயமா. அத அடியேன் சொன்னது எதுக்காகன்னா, இந்த சராச்சரங்கள் எப்படி தாங்கப்படுறது, எந்த கிரமத்திலே எந்த அமைப்பிலே பெருமாள் இதை தாங்குறார் அப்படின்னு சொல்றதுக்கு புரியணும்ன்றதுக்காக அந்த விஷயத்தை சொன்னது. இந்த 108 நாமாவளியும் பெரும்பாலும் ஸ்ரீவேங்கடாச்சல மகாத்மியம்னு சொல்லக்கூடிய திருமலையினுடைய ஸ்தல புராணமான அந்த 12 புராணங்களில இருந்து தூக்கப்படுறதோ இல்லையோ. அப்ப இந்த புராணத்துல இதுக்கான விஷயம் எங்கேயாவது உண்டா அப்படின்னா, இப்போ சொன்ன இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஆதார கூர்ம ரூபீத்வம் அப்படின்ற அந்த பதம் தான் இந்த நாமாவளிக்கு விஷயம். நிராதாரே ஜகத்யஸ்மின் நிராலம்பே சராச்சரே. இந்த ஜகத் அத்தனையும், இதுல இருக்கக்கூடிய சராச்சரம், சரம்னு சொல்லக்கூடிய அசையும் பொருட்கள், அசரம்னு சொல்லக்கூடிய அசையாத பொருட்கள், அதாவது ஜட பொருட்கள், அஜடமல்லாதவர்கள், இதெல்லாம் கூட ஆதாரம் இல்லாம தவித்தது. நிராதாரே ஆதாரம் இல்லாமல் தவித்தது. நிர ஆலம்பே ஒரு பற்றுக்கோடு இல்லாமல், ஒரு தாங்குவது இல்லாமல், ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவஸ்தைப்பட்டது. இது எல்லாத்தையும் பெருமாள் ஆதாரமாக இருந்து கூர்ம ரூபியாக இருந்து கொண்டு தாங்குகிறான் அப்படின்னு இந்த புராணம் சொல்லித்து. அதனாலே அவன் புருஷோத்தமன். எவன் உத்தமன் அப்படின்னா,
தான் தாழ்ந்தாலும் பரவாயில்லை, மத்தவாள நன்னா இருக்கணும்னு மத்தவாளுக்காக தான் இறங்கி வந்து மத்தவாளை வாழ வைக்கிறவனுக்கு உத்தமன் அப்படின்றதா லட்சணம் உண்டு. அதனாலே இவன் எங்கேயோ வசந்த ஸ்ரீவைகுண்டத்துல உச்சியில நான் தான் இந்த அண்ட சராசரத்துக்கும் ராஜான்னுட்டு திருவனந்தாழ்பான் பேரிலே உட்கார்ந்து கொண்டு ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீட்டிலிருந்து அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி அந்த சராசரத்துக்கும் நான் தான் ராஜான்னுட்டு செங்கோலை வைத்து ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இவன் அப்படியே அண்ட சராசரத்திற்கும் கீழே தானே இறங்கி வந்து எல்லாத்தையும் ஆதாரமா கூர்ம ரூபமா இருந்து தாங்குறான் பாருங்கோ. அதனால உத்தமன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இவன் தான் புருஷன். ஒரு ஆத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அப்பாவோ அண்ணாவோ யார் புருஷாளா இருக்காளோ அவ தானே அந்த ஆத்துக்காக உத்தியோகம் பண்ணி சம்பாதித்து காப்பாத்தின்றதுன்ற மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஆகையினால இந்த ஜகத்தெல்லாவற்றுக்கும் அவன் ஒருத்தனே புருஷோத்தமன், புருஷன் அப்படின்றபடினாலே, உத்தம புருஷன் அப்படின்றபடினாலே ஜகத்தை ரட்சணம் பண்ணக்கூடிய பாலனம் பண்ணக்கூடிய கடமை அவனுக்கு உண்டு. அத ஆத்து மனுஷா சொல்லிதான் அப்பா வேலைக்கு போய் குழந்தைகளை காப்பாற்றணும்ன்றது இல்லை, அவருடைய கடமை அது. அந்த மாதிரி யாருடைய பிரார்த்தனையையும் எதிர்பார்க்காமல் தானே இறங்கி வந்து கீழே போய் நான் தாங்குறேன் என்னுடைய தலையிலேன்னுட்டு தாங்கிட்டு இருக்கான் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஸ்லோகம். நிராதாரே ஜெகத்யஸ்மின் நிராலம்பே சராச்சரே ஆதார கூர்ம ரூபீத்வம் புருஷோத்தமதிஷ்டசி. கதி இல்லாமல், ஆதாரம் இல்லாமல், தாங்குவார் இல்லாமல் இருந்த இந்த ஜகத்தை ஆமை வடிவெடுத்து ஆதாரமாக நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் புருஷோத்தமா அப்படின்னு திருவேங்கடமுடையானை ஸ்தோத்திரம் பண்ணினான் வாயு. அதுல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். இப்போது திருவேங்கடமுடையானுக்கும் இந்த நாமாவதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கெல்லாம் விளங்கிவிட்டது. எல்லா ஜகத்துக்கும் ஆதாரபூதனா அதை தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆதி கூர்ம வடிவிலே அவதரித்த வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றதா இந்த நாமாவளியினுடைய அர்த்தம். கூர்மமூர்த்தயே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அடுத்தபடியா 60வது நாமாவளி. கிண்ணரத்வந்த்வசாபாந்த பிரதாத்ரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் கிண்ணர துவந்த்வ சாபாந்த பிரதாதா என்பது. கிண்ணர துவந்த்வ சாப அந்த பிரதாதா. கிண்ணரர்கள் அப்படின்றவா தேவர்களிலே ஒரு வகைன்னு பார்த்தோம். துவந்த்வம் அப்படின்னா இரட்டை, அப்படின்னா 2 கிண்ணரர்கள். சாபாந்த அப்படின்னா அவளுடைய சாபத்துக்கு ஒரு முடிவு கட்டின. பிரதாதா அப்படின்னா அலித்த. 2 கிண்ணரர்கள் ஏதோ தப்பு பண்ணினா அதனால அவளுக்கு ரிஷியினுடைய சாபம் வந்துடுத்து. அந்த சாபத்துக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி அவளுக்கு சாப விமோசனம் கொடுத்து பழையபடி அவளை கிண்ணராலா மாத்தின ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றதா இந்த நாமாவளியினுடைய அனுபவம். இது வேங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான வராக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய நாமாவளி. 58வது நாமாவளிய தொடர்ந்து இந்த நாமாவளியை அப்படியே அனுபவிக்க வேணும். ஜானுதக்ன சமுத்பூத போத்ரினே அப்படின்னுட்டு முழங்கால் வரையிலும் சேவை சாதித்தவனான வராக பெருமாள் அப்படின்னு அனுபவித்தார். யாருக்கு அந்த மாதிரி பெருமாள் முழங்கால் வரைக்கும் சேவை சாதித்தான்? ஸ்கந்தனுக்கு சேவை சாதித்தான், சுப்பிரமணியனுக்கு. அதுபோக இந்த வசூன்னு சொல்லக்கூடிய வேடனுக்கும் தொண்டமான்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கும் இந்த வசூன்ற வேடனுடைய குமாரனான மகா விஷ்ணு பக்தனான வீரன் என்கிறவனுக்கும் சேவை சாதித்தான் பெருமாள். இத புராணம் எப்படி காட்டி கொடுத்தது நமக்கு? ஸ்கந்தேன ஆராத்யமானம் தம் த்ரியந்தியம் புருஷோத்தமம் வல்மீக கூட பாதாப்ஜம் ஆஜானு புருஷோத்தமம். 3 சந்தியா காலங்கள், கார்த்தால மத்தியானம் சாயங்காலம்னு சொல்லக்கூடிய 3 அந்தி வேளைகளிலே ஸ்கந்தன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் திருவேங்கடமுடையானை ஆராதித்துக் கொண்டு வந்தான். அப்படி ஆராதித்துக் கொண்டு வந்த பெருமாளுடைய திருமேனி, அந்த புருஷோத்தமனுடைய திருமேனி எப்படி இருந்ததுன்னா வல்மீக கூட பாதாப்ஜம், புற்றிலே மறைக்கப்பட்ட திருவடி தாமரைகளை உடையதாக, ஆஜானு முழங்கால் வரைக்கும் மட்டுமே சேவிக்கக்கூடிய திருமேனியாக சேவை சாதித்தது. ஒரு புத்து, அந்த புத்துல பெருமாள் விக்கிரகம் சேவையாறுது. புத்துக்கு உள்ள முழங்கால கீழான திருவடி தாமரைகள் மறைஞ்சு போயிடுத்து. புத்துக்கு மேல முழங்கால இருந்து தலை வரைக்கும் சேவையாறுது. இப்ப ஏற்பட்ட பெருமாள, இப்ப ஏற்பட்ட விக்கிரகமா சேவை சாதிக்கிற மூர்த்தியை ஸ்கந்தன் 3 சந்தியா காலங்களிலே ஆராதனை பண்ணி கொண்டு வந்தான்.
அப்படி பண்ணி கொண்டு வருகிற ஒரு நாள்ல தான் தொண்டமான்னு சொல்லக்கூடிய ராஜாவும் வசு என்கிற வேடனும் பெருமாளை சேவித்தா அப்படின்னு இந்த புராண ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. இப்போ அதுக்கும் இந்த நாமாவளிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். இந்த வசுன்னு சொல்லக்கூடிய வேடன் இருக்கானோ இல்லையோ, அவனுடைய பூர்வ ஜென்மத்திலே அவன் கிண்ணறனாக இருந்தவன். அதனாலே அவனுடைய பூர்வ ஜென்ம சரித்திரத்தை சொல்லி அவனுக்கு சாப விமோசனம் கொடுத்து அவனுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு இங்கு தெரிவிக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம், தமிழகத்திலே பாண்டிய தேசத்திலிருந்து வந்த ரங்கன்னு சொல்லக்கூடிய குழந்தை மகாபாகவதனாக ரங்கதாசன் மலையிலே பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தது. அந்த குழந்தை திடீர்னு கந்தர்வாள் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சபலம் வந்துட்டு நம்ம கல்யாணம் ஆனோம், இந்த மாதிரி பணக்காரன் ஆனோம்னு சொல்லி சாதாரண அல்ப பலன்கள் ஆசை வந்துடுத்து. அதுக்கும் பெருமாள் வந்து நீ அடுத்த பிறவியில பெரிய ராஜாவா பிறந்து எல்லா போகங்களையும் அனுபவித்து பெரிய சக்கரவர்த்தியா இருந்து நிறைய ஆபரணங்களை எல்லாம் அனுபவித்து கடைசியில எனக்கு கோவில் கோபுரம் பிரகாரம் எல்லாம் கட்டி உன் பேர் சொல்லும்படியா நீ விளங்குவாயின்னு பெருமாள் அவதாரம் கொடுத்தார். பெருமாள் அனுகிரகம் பண்ணினார், வரம் கொடுத்தார். 100 வருஷ காலம் அந்த மலையில வாழ்ந்து செத்து போய் அடுத்த பிறவிலே தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய உலகம் போற்றும் ராஜாவாக லௌகீகத்திலும் பெருமாளுக்கு கைங்கதான அந்த ஆத்மீக வாழ்க்கையிலும் கூட அந்த ரங்கதாசர் நன்னா விளங்கினார்னு பார்த்தோம். இப்ப விஷயம் என்னன்னா, இத பார்த்தவா, அதாவது பெருமாள் புற்றுல முழங்கால் வரைக்கும் எழுந்தருளி இருந்ததை பார்த்தவா ஸ்கந்தன்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் ஒருத்தர். அவருடைய சரித்திரத்தை ஏற்கனவே குமாரதாரிகா தீர்த்த வைபவத்திலே இன்னும் சில நாமங்களிலே பார்த்தாகி விட்டது. எப்படி அவர் வந்தார், என்ன பண்ணிட்டு இருக்கார், அவருக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாம் பார்த்தா எடுத்து. அடுத்தபடியா இந்த காட்சியை பார்த்த இன்னும் 2 பேர், வசூன்னு சொல்லக்கூடிய வேடன், தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ராஜா. இப்ப தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய பூர்வ ஜென்மான்னு சொல்றது ரங்கதாசன்ற பாகவதனா அவர் மலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருந்ததுன்னு அதை பார்த்தா எடுத்து 58வது நாமாவளியாலே. இப்போ வசூன்னு சொல்லக்கூடிய வேடனுடைய பூர்வ ஜென்ம சரித்திரத்தை பார்க்கணும். அவன் பூர்வ ஜென்மத்திலே கிண்ணறனாக இருந்தவன். அவன் என்ன பண்ணினா, அவனுடைய மனைவியை அழைத்து கொண்டு மகா கோபக்காரரான துர்வாச மகரிஷியனுடைய ஆசிரமத்துக்கு போய் அவருடைய ஆசிரமத்திலே இருந்த சோலைகளிலே கையை கோர்த்துண்டு 2 பேரும் திரியறது, அவர் ஆசிரமத்துக்குள்ள இருந்த குளத்துல வந்து 2 பேரும் குளிச்சுண்டு ஜலக்கிரீடை பண்றதுன்னு இந்த மாதிரி ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்திலே ஒரு கிரகஸ்தா என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு சமயத்துல துர்வாசர் புஷ்பங்களை பறிக்கிறதுக்கு போற சமயத்துல அவர் வரதை கவனிக்காம இவா 2 பேரும் உல்லாசமா இருந்துட்டா, வெக்கம் இல்லாம இருந்துட்டா. அதை பார்த்துட்டார் துர்வாசர். அவருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுத்து. சாதாரணமாவே வாங்கோன்னு கூப்பிடலனாவே கோவம் வந்துடும் அவருக்கு. இந்த மாதிரி பெரிய தப்பு எல்லாம் பண்ண பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்துடுத்து அவருக்கு. உடனே கோவம் வந்து என்ன பண்ணினார், அனல் பொங்க, கண்கள்ல அனல் பொங்க, என்னுடைய ஆசிரமம்னு தெரிந்தும் ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்துல வெக்கம் இல்லாம இந்த காரியத்தை பண்ணினபடினால நீங்க சிம்மாச்சலம்னு சொல்லக்கூடிய மலையிலே வேட தம்பதிகளா பிறப்பீங்க, கந்தர்வான்ற சக்தி பவர் இன்னையோட போயிடுத்து உங்களுக்கு அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டு, அதுல இருந்து அவளுடைய விசேஷ சக்தி ஆணு வாயை பிளந்து பார்க்கும்படியான அவளுடைய அழகு, அவளுக்கு என்னென்ன பவர் எல்லாம் உண்டோ மொத்தம் போயிடுத்து. சாதாரண மனுஷால போல நிறம் இழந்து, பொலிவிழந்து, சக்தி இழந்து, ஆற்றல் இழந்து ஒரு மாதிரி அப்படி சோர்ந்து போயிட்டா. அப்போதான் உழைத்தது அவளுக்கு நம்ம பண்ணது தப்புன்னு உணர்ந்தா. அவருடைய காலை பிடிச்சிட்டு கதறி அழுதா, சுவாமி காப்பாத்துங்க, தெரியாம பண்ணிட்டோம், ஏதோ சபலத்துல பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, இது உங்களுடைய ஆசிரமம்னு தெரியாது, அது எதுன்னு என்னென்னமோ சொல்லி மன்னிப்பு கேட்டா. அவருக்கும் இவ காலை பிடிச்சிட்டு அழறத பார்த்து ஒரு கலக்கம் வந்துடுத்து. சரணாகத்தின்னு காலை பிடிச்சு பண்ணவன் யாரா இருந்தாலும் அவனை கைவிடக்கூடாது, காப்பாற்றணுமோ இல்லையோ. ஆகையினால சிம்மாச்சலம்னு சொல்லக்கூடியது இப்ப நம்ம திருவேங்கடமலைன்னு சொல்லக்கூடிய வெங்கடாச்சலம், அதிலே நீங்க வேட தம்பதிகளா பிறப்பீங்கோ அப்படின்னு சாபம் கொடுத்திருக்கேன். அதுல ஒரு லாபம் உண்டு. பிற்காலத்திலே பெருமாள் ஸ்வேதவராக கல்பம்னுட்டு ஒரு கல்பம் வரப்போறது. அதனுடைய ஆரம்பத்திலே பெருமாள் ஸ்வேதவராக அவதாரம் பண்ணி பூமியை மீட்டு அந்த கல்பம் முடிகிற வரைக்கும் இந்த பூலோகத்திலே சிம்மாச்சலம்னு சொல்லக்கூடிய இந்த வேங்கட மலையின் மீது பெருமாள் எழுந்தருளி இருக்க போகிறார் நிரந்தரமா. அந்த பூவராக பெருமாளால அந்த ஸ்வேதவராகத்தினுடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு சாப விமோச்சனம் அப்படின்னுட்டு எப்படி சாப விமோச்சனம் அடைவா, எப்ப அவளுடைய சாபம் முடிவடையும் காலம் அப்படின்றதையும் தெரிவித்தார் துர்வாசர். அவருடைய சாபப்படி அந்த மனுஷனா இருந்தவா மனுஷனா மாறின கிண்ணறா செத்து போயிடுறா. அடுத்த பிறவியிலே இந்த கிண்ணற தம்பதிகள் வசூன்னு சொல்லக்கூடிய வேடனாவும் அவனுடைய மனைவியாவும் பிறக்கிறா. சிம்மாச்சலம்னு சொல்லக்கூடிய திருவேங்கட மலையிலே வேடர்களா அப்படி வேடுவ வாழ்க்கை நடத்தி கொண்டு வரா.
இவா ஏதோ காட்டுக்கு போறா, மிருகத்தை வேட்டையாடுறா, சாப்பிடுறா, அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தா திடீர்னு என்னமோ அவளுக்கு இந்த மாதிரி ஜீவஹிம்சை பண்றதெல்லாம் வந்து சரியில்லை, பாவம் அந்த ஜீவன் அப்படி கதறிண்டே பிராணனை விடுறது, திடீர்னு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் வந்துடுத்து. அதன் பிறகு தென அப்படின்னு சொல்லக்கூடிய தானியம் மலையிலே விளையக்கூடிய வசந்த தானியம். புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி புதியது உண்ணும் இனக்குறவர் வாழும் திருமாலிருஞ்சோலை எந்தாய் அப்படின்னுட்டு திருமாலிருஞ்சோலை பாசுரத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். தினைன்னு சொல்லக்கூடிய தானியம் மலை பிரதேசங்கள்லயும் மலை அடிவார பிரதேசங்கள்லயும் விசேஷமா விளையக்கூடிய தானியம். அந்த திணை தானியத்திலே மலை மீது எழுந்தருளி செங்கோல் செலுத்தும் திருவேங்கடமுடையானுக்கு, அழகனுக்கு, இவாளுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. தினைன்னா ரொம்ப பிடிக்கும் இவாளுக்கெல்லாம். அதனால பெருமாளுக்கு பிடித்த தானியமா இருக்கிறது, சாத்வீகமான தானியம், ஒரு செடியில இருந்து பெறப்படுறது, எந்த உயிரையும் துடிக்க துடிக்க கொல்லி சாப்பிட வேண்டாம். அதனால பெருமாளுக்கும் திருவுள்ளம், இனிமேல் தினைய பயிரிட்டு அதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நல்ல புத்தி வந்து கொடுத்து இவாளுக்கு அப்படி மாறிட்டா 2 பேரும். அப்படி வாழ்ந்துட்டு வர சமயத்துல ஒரு நாள் ராத்திரி வேலையில ஒரு ஆச்சரியமா பாக்குறதுக்கு அத்தனை அழகா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வேத வராகம் வெண் பன்றி ராத்திரியானா வருது, இவாளுடைய தென தானிய பயிரெல்லாம் மேயறது, அப்புறம் மறைஞ்சு போயிடுறது. இதே மாதிரி நடந்துட்டே இருந்தது. ஒரு நாள் சாதாரண பன்றி தான் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த வேடம் என்ன பண்ணினா, இன்னைக்கு அந்த பன்னியை வெட்டாம விடுறது இல்ல, பெருமாளுக்குன்னு பயிர் பண்ண தானியத்தை சாப்பிடுறது, என்னுடைய ஆகாரத்தையும் அழிக்கிறது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் பயிர் பண்றேன், வந்து சாப்பிட்டு போறது இப்படி, அது ஏன் வேணும்னே ராத்திரியில வருது, பெரும்பாலும் இந்த ஜீவராசிகள்லாம் பகல்ல உலாத்தோம், ராத்திரியானா கூட்டுல முடங்கிடுமோ, இது ஏன் இந்த மாதிரி பண்றதுன்னு சந்தேகம் வந்து கொடுத்தோம். இன்னைக்கு அதை வெட்டியானோன்னு கையில வாழை எடுத்துட்டு புறப்பட்டான். இவன் பார்த்துட்டே இருக்கிறச்ச ஒரு மண் புத்துல போய் நுழைஞ்சு உள்ள போய் இறங்கிடுத்து. வெறும் மண் புத்து தானே, ஒரு வெட்டினா இந்த வாழை கொண்டு அது வெளியில வந்துட போறதுன்னு சொல்லி வெட்டலான்னு போனான். அப்ப இவனுடைய கையும் கத்தியும் அப்படியே வந்து ஸ்டன்னா நின்னு போயிடுத்து. அப்படியே மயக்கம் போட்டு மூர்ச்சை ஊந்துடுறான். அதன் பிறகு ஏதோ விசேஷமான தெய்வ சக்தி உண்டு, அதனால நமக்கு இதை வெட்ட முடியாம போயிடுத்து, நாமளும் மயக்கமாய் விழுந்துட்டோம், பெருமாள் ஏதோ காரணமா பண்றான் அப்படின்னு பேசாம இருந்துட்டோம். இப்படி இருக்கிற சமயத்துல இந்த திருமலை காட்டுல வேட்டையாடுறதுக்கு வரக்கூடிய தொண்டமான் சக்கரவர்த்தி ராஜாவுக்கு இவன் நண்பனாயிடுறான். அப்படி ஆற சமயத்துல ராஜாவின் இடத்துல சொல்றான், அரசே இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா நானும் இந்த வெண் பன்றியை பார்க்கணும்ன்ற ஆசையோட இவனும் காத்துட்டு இருக்கான். ராத்திரி பன்றி வர்றது, மேயறது, மேய்ஞ்சிட்டு போறது, சாப்பிடுற வரைக்கும் அதை இம்சை பண்ண வேண்டாம், ஒரு ஜீவன் பசியில வர்றது சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு காத்துட்டு இருக்கா. நன்னா வயிறார சாப்பிட்டது போச்சு, போய் திரும்ப பின்னாடியே துரத்துட்டு போனா பார்க்கணும்னுட்டு அது நிக்கவே இல்லை, புத்துக்குள்ள போய் மறைஞ்சிடுச்சு. இவனும் வாழை எடுத்து வீசுறதுக்கு போனான். வாழை புத்து மேல விக்கரைச்சியே வாள் தூக்கி எறியப்பட்டது. இவனும் மயக்கம் போட்டு மூர்ச்சையா கீழே விழுந்துட்டான். ஏதோ தெய்வ சக்தி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டான் இவனும். ஆனாலும் இது பெருமாளுடைய லீலையா இருக்கும், அந்த பன்றியை சேவிக்காத வரைக்கும், அது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன், சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்ட்டு உட்காந்துட்டான். இங்கே பிராயோபவேசம், நான் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் என்னுடைய சரீரத்தை நான் விட்டு விடுவேன் அப்படின்னு உட்காந்துட்டான். அப்போ ஒரு அசரீரி வாக்கு ஆகாசத்துல கேட்டது, ஏ ராஜா, ஏ வேடா, இப்போ நீங்க துரத்திட்டு வந்த வராக மூர்த்தியை நீங்க பாக்கணும் அப்படின்னா தேவையில்லாம இந்த தற்கொலை பண்றேன், உயிரை விடுறேன், பிராயோபவேசம் அது இதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காம வசந்த ஜாதி பசுவான கபிலை பசுக்களினுடைய பால், அதை குடங்குடமா நிற்காத அப்படியே தொடர்ந்து பொழியக்கூடிய மழை போல அவிச்சின்னமா போட்டுட்டே வாங்கும். ஒரு குடம் பாலை கொட்டுறது, அத்தியந்துனா கீழே வச்சுட்டு திரும்ப இன்னொரு குடத்தை எடுத்துக்கிறது, கொட்டுறதுன்னு நின்று கொட்டக்கூடாது. தொடர்ந்து மழை பொழியறாப்பல அந்த பால் மழையை அந்த புத்தின் பேர்ல அப்படியே பொழிஞ்சுட்டே இருக்கணும். மாத்தி பண்ணுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ நிற்காத தாரையா வந்துட்டு இருக்கணும் அது. அதனால கரைந்த பிறகு இந்த வெண்பன்றி உங்களுக்கு சேவை கொடுக்கும் அப்படின்னுட்டு ஆகாசவாணி சொல்றது. இவன் ராஜாவானபடினாலே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான இந்த கபில ஜாதி பசுவினுடைய பால்களை நிறைய குடங்கள்ல பல்லாயிரக்கணக்கான லிட்டர்கள் கறந்துன்னு வந்துட்டான். எல்லாம் பொற்குடங்கள், தூய்மையான ஸ்வர்ண குடங்கள். அதுல பாலை வச்சுண்டு பக்தியா அந்த வெண்பன்றி ஸ்வேதவராகம் சேவை சாதிக்கணும்னுட்டு புத்த கரைச்சுட்டே வரா. கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுட்டே வருது. பன்றியும் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்படி பன்றியினுடைய முழங்கால் வருகிற போது இவனை அறியாம கொட்டின்னு இருக்கிற கை அப்படியே ஸ்டன் ஆயிடுத்து. அந்த பால் தார நின்று போயிடுத்து. அது நின்ன உடனே புத்து கரையறதும் நின்று போயிடுத்து. அப்புறம் எப்படியாவது முழுசா இந்த பன்றியை சேவிச்சுடணும், திருவடி வரைக்கும் சேவிச்சுடணும்னுட்டு என்னென்னமோ பிரயத்தனம் பண்றான், அழறான், பிரார்த்திக்கிறான், வீழ்ந்து சேவிக்கிறான், புத்து கரையணும்னு பிரார்த்திக்கிறான், இன்னும் குடங்குடமா பாலை ரொம்ப போர்ஸா கொட்டுறான். அப்பவும் ஒன்னும் நடக்கல. இப்படி ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த பன்றியானது வாய் திறந்து பேசுறது அந்த ஸ்வேத வராகம், அதாவது வராக பெருமாள், அரசனே, தேவையில்லாத முயற்சி, வீண் பிரயத்தனம் எல்லாம் வேண்டாம், இதற்கு மேல என்ன காண முடியாது,
இதுவரைக்கும் நான் உனக்கு சேவை சாதித்ததே போரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இதுவரைக்கும் என்னுடைய சேவை போரும், இதோட என்ன முழுசா சேவிக்கிறேன்ற முயற்சியை விட்டுடு. நான் இப்போதைக்கு உங்களுடைய கண்களுக்கு சேவை கொடுத்த, நீங்க ஆசைப்பட்டபடி எங்களை சேவிச்சுட்டீங்க, என்னுடைய சேவை மறைஞ்சிடும். அதாவது நான் இங்க இருந்து அந்தர்தானம் ஆயிடுவேன், மறைஞ்சிடுவேன். அதன் பிறகு இந்த புத்தை நீங்க தோண்டினீங்களான்னா சுலபமா சாதாரண புத்து போல இது மாறிடும். அது கீழே ஒரு பாறை, ஒரு கல் உண்டு. அந்த கல்லிலே பூமியை மீட்ட பூவராகனாக என்னுடைய விக்கிரகத்தை செதுக்கி அந்த விக்கிரகத்தை வைகானசர்களான ரிஷிகளை கொண்டு பிரதிஷ்டை பண்ணி ஆராதனம் பண்ணிட்டு கோயில், கோபுரம், பிராகாரம், விமானம் எல்லாம் கட்டி எனக்கு நித்திய ஆராதனம் நடந்துட்டே இருக்கணும், நிக்காம நடக்கிற மாதிரி தினம் திருவாராதனம் நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு பெருமாள் இவா 2 பேருக்கும் கட்டளை இடுறார். இப்ப ராஜாவுக்கு தன்னுடைய கட்டளை தெரிவிச்சுட்டார். கூடவே இன்னொரு வார்த்தையை சொன்னார். சுவாமி புஷ்கரனினுடைய வடகரையிலே இந்த புத்து இருக்கிறது, இதுல நான் ஸ்வேதவராகமா சேவை சாதித்தேன், இந்த இடத்துல எனக்கு பூவராகனா இந்த கல்லை கொண்டு விக்கிரகம் பண்ணி ஸ்தாபித்து என்ன பிரதிஷ்டை பண்ணணும். அதே மாதிரி சுவாமி புஷ்கரனினுடைய தென்கரையில அங்கேயும் ஒரு புத்து உண்டு, அதுல நான் ஸ்ரீனிவாசனா சேவை சாதிக்கிறேன். அங்கேயும் இதே மாதிரி கபிலை ஜாதி பசுக்களால நிக்காத அப்படி பாலை கொட்டி திருமஞ்சனம் பண்ணிட்டு இருந்தியானா புத்து கரைந்து பெருமாள் வெளிப்படுவான் ஸ்ரீனிவாசன். அவனுக்கும் கூட வைகானசர்களை கொண்டு பிரதிஷ்டை பண்ணி கோயில், விமானம், கோபுரம், பிராகாரம் எல்லாம் கட்டி அவனுக்கும் நிக்காம தொடர்ந்து நித்தியாராதனம் நடந்துட்டு வரணும்னு 2 நியமனத்தையும் கொடுத்துட்டு அந்த வெண்பன்றி, அதாவது நிஜமான வெண்பன்றியாகவே வந்த சேவை சாதித்த வராக பெருமாள் மறைஞ்சுடுறார். ஜானு தக்ன சமுத்பூத போத்ரியா மறைஞ்சுடுறார். முழங்கால் வரையில் மட்டுமே சேவை சாதித்து முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி புற்றிலே மறைந்திருந்த வராகம் மறைஞ்சுடுறது. மறையறதுக்கு முன்னாடி ஆகாசராஜனுக்கு தன்னுடைய சேவையை கொடுத்து அவனிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவனை கோயில் கட்ட சொல்லி நிர்மிச்சாயிடுத்து, நியமனம் பண்ணியாயிடுத்து, அவனுக்கு உத்தரவு போட்டாச்சு அவனுக்கு. இப்ப பக்கத்துல இருந்த இந்த வேடுவ தம்பதிகள், வசுன்னு சொல்லக்கூடிய வேடன் அவனுடைய மனைவி நிக்கிறா, கூட வீரன்ற பிள்ளை நிக்கிறான். அதுல வசுவை பார்த்து சொல்றார், வசுவையும் அவனுடைய ஆமடியாலையும் பார்த்து பெருமாள் சொல்றார். கிராதவ புஷௌ வீக்ஷ்ய விஷ்ணுஹு கிண்ணர தம்பதி முனிஷாபான் மோசகித்வா ததௌதாபியாம் ஸ்வகம்பதம் அப்படின்னு பாத்ம புராணமானது இது தெரிவிக்கிறது. கிராத வபுஷௌ, கிராத அப்படின்னா வேடன் அர்த்தம், வபுஷா அப்படின்னா வடிவம் அர்த்தம். கிராத வபுஷா வேட வடிவத்திலே இருந்த அந்த கிண்ணரனையும் அவனுடைய மனைவியையும் பார்த்து, வீக்ஷிய பார்த்து, விஷ்ணுஹு எம்பெருமான் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்? ஹே கிண்ணர தம்பதி, கிண்ணர ஜாதியை சேர்ந்த கணவன் மனைவியாக வாழ்ந்த கிண்ணர தம்பதிகளே அப்படின்னுட்டு யாரை பார்த்து சொல்றான்? வேடர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்றான். வேடரை பார்த்து சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நிஜமா வேடன் கிடையாது, வேடன் வடிவத்திலே இருக்கிறான். அவ யாருன்னா கிண்ணர தம்பதிகள் அப்படின்றது தெரிவிக்கப்படுறதுனால, அப்படி வேட வடிவத்திலே இருக்கக்கூடிய கிண்ணர தம்பதிகளை பார்த்து விஷ்ணுவானவன் வராக பெருமாளானவன் பேசுறான். முனிஷாபான் மோசகித்வா ததௌதாபியாம் ஸ்வகம்பதம். அன்னைக்கு துர்வாச மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே தப்பு பண்ணினதுனால அவரால் சபிக்கப்பட்டு இப்படி நீங்க வேட தம்பதிகளா இந்த சிம்மாச்சலத்துல பிறந்தீங்களோ இல்லையோ, அப்போது நீங்க அவரிடத்துல சாப விமோசனம் பெற்ற போது உங்க சிம்மாச்சல மலையிலே, அதாவது திருமலையிலே ஸ்வேதவராக பெருமாள் எழுந்தருளி உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரோ இல்லையோ, அதன்படி உங்களுடைய சாப விமோசன காலம் வந்துடுத்து இப்போ. அதனால நீங்க இந்த வேடுவ தம்பதின்னு இருக்கக்கூடிய இந்த சாதாரண தோற்றத்தை விட்டு கிண்ணற தம்பதிகளா மாறி நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில என்னுடைய திருவடிகளை சேருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ததவ் தந்தான், தாபியாம் அவர்கள் இருவருக்கும், ஸ்வகம் தன்னுடையதான பதம் ஸ்தானம், அவா 2 பேருக்கும் தன்னுடைய ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்தை கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஆசைப்பட்டபடி உங்களுடைய வாழ்க்கையை பூரணமா வாழ்ந்துட்டு என்னுடைய திருவடிகளை சேருங்கள், உங்களுக்கு மோட்சம் தரேன்னு ஸ்ரீவைகுண்டத்திலே அவளை தன்னுடைய திருவடியில சேர்த்துட்டான் அப்படின்றதான் இந்த புராணமானது தெரிவிக்கிறது. இதுல இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அந்த ஸ்லோகத்தில இருந்து என்ன அப்படின்னா, இவா வேடுவ வேஷத்தில் இருந்தவர்களே தவிர அவா வேடர்கள் அல்ல, கிண்ணற தம்பதி. அவா வேடர்களாக எப்படி ஆனா அப்படின்னா அதற்கு காரணம் முனி சாபம். அவளை பெருமாள் இப்ப ஏன் பார்த்தான் அப்படின்னா அவளுடைய சாப விமோசன காலம் வந்துடுத்து. சாப விமோசனம் கொடுத்து பெருமாள் அவா 2 பேருக்கு என்ன கொடுத்தான்னா தன்னுடைய திருவடியான மோட்சத்தையே கொடுத்தான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்திலிருந்து தெரியக்கூடிய விஷயங்கள் நமக்கு.
இப்படி இந்த திருமலையிலே ஸ்ரீனிவாசனும் வராகனும் வேறு வேறு அல்ல அப்படின்ற விஷயம் இந்த மாதிரி பல இதால நிரூபிக்கப்படுறது. இந்த வராக பெருமாளை சேவிக்கணும் தான், இந்த பன்றியை பார்க்கணும் தான் திண்டு வர வந்தா பன்றியானது சேவை கொடுத்துட்டு நான் தான் வராகன்னு எனக்கு கோவில் கட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையோ. அந்த கரையில புத்துல ஸ்ரீனிவாசனா இருக்கேன் எனக்கு கோவில் கட்டுன்னு சொல்லி தான் தான் ஸ்ரீனிவாசன்றதை இதுவே காட்டி கொடுக்கறது. அதனால இவ ரெண்டு பேரும் வேற வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்றது விஷயம். இதுல கிண்ணர தம்பதிஹி முனிஷாபான் மோச்சயித்துவான்னு ஒரு பதம் வருதோ இல்லையோ, அதுதான் இந்த நாமாவளிக்கு விஷயம். கிண்ணர துவந்த்வ ஷாப, ரிஷியினாலே அந்த கிண்ணற ஜோடிகளுக்கு கிண்ணற தம்பதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை அழிப்பதற்காக, அதுல இருந்து அவளுக்கு விமோசனம் கொடுக்கிறதுக்காக வந்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றதா இந்த நாமாவளிக்கு அனுபவம். இப்ப பெருமாள் ஆகாசராஜாவுக்கு சொன்ன முக்கியமான விஷயம் ஒண்ணு நமக்கு பிரதானமா என்ன அப்படின்னா, அந்த பன்றி மறைஞ்சிடும், நான் மறைஞ்சிடுவேன், அதன் பிறகு இந்த புத்த கரைச்சியானா அது கீழே ஒரு பாறை இருக்கும், ஒரு கல் இருக்கும், அதிலே என்னுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வைகானசாலை கொண்டு நித்தியாராதனம் பண்ணிட்டு வரணும், கோவில் கட்டணும் நியமித்தான். அதன்படி அந்த புத்த கரைக்கிறா பன்றி மறைந்த பிறகு. அப்போ பெரிய பாறை ஒரு கல்லு நல்லா வெள்ளை வெள்ளையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லு தென்படுறது. அந்த கல்லை எடுக்கிறா, எடுத்து என்ன பண்றா, அதிலே நல்ல கை தேர்ந்த ஸ்தபதிகளை கொண்டு மடியிலே பூமி பிராட்டியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய வராக பெருமாள வடிக்கிறா. பொதுவா கருங்கல்ல விக்கிரகங்கள்லாம் வடிக்கும் போது விக்கிரகம் எப்படி வடிக்கிறாளோ அதனுடைய அவுட்லைனை அப்படி வரைஞ்சி அவ ஒரு மார்க்கிங் மாதிரி பண்ணிடுவா. விக்கிரகம் பண்ணி முடிச்சா விட்டு அந்த வடிவத்திற்கு எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த கல் பாகங்கள் ஸ்டோன் பார்ட்ஸ் எல்லாம் அவளுடைய உளி சிசலை கொண்டு அப்படி வெட்டி எடுத்துடுவா, ரிமூவ் பண்ணிடுவா, கிராப் பண்ணி எடுத்துடுவா. அந்த ஸ்கிராப் ரிமூவல் மாதிரி கிராப் பண்ணி எடுத்துடுவா. அப்ப விக்கிரகம் எப்படி இருக்கும்னா, வராக பெருமாளை நேர பார்த்தா எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாரோ நின்றுட்டு இருப்பாரோ அப்படி இருக்கும் இல்லையா. ஆனா ஏற்கனவே அடியன் சொல்லியிருந்தேன், போன வாரம் அடியன் திருமலையில இருக்கக்கூடிய வராக பெருமாளுடைய போட்டோ அவருடைய பெயிண்டிங்க போட்டிருந்தேன் அடியன். அந்த விக்கிரகத்தை நன்னா உத்து சேவிச்சிங்களானா தெரியும், ஒரு இர்ரெகுலர் வேவி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லுல வராக பெருமாளை செதுக்கி இருப்பா. பெருமாளை செதுக்கினதுக்கு அப்புறமும் கூட எக்ஸஸா இருக்கக்கூடிய ஏரியாவை அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி இருக்க மாட்டா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமாள் ஸ்வயம்புவா சேவை சாதித்த, பெருமாள் ஸ்வயம்புவா எழுந்தருளி இருந்த அந்த புற்றிலே பெருமாளை தாங்கி கொண்டிருந்த கல் அப்படின்றதுனால இது தெய்வாம்சமான கல் இது. அதனாலதான் அந்த கல்ல எனக்கு விக்கிரகம் பண்ணுன்னு பெருமாளே நியமித்திருக்கிறான். அதனால அந்த கல்லும் வணங்கப்பட வேண்டியது. அதனால விக்கிரகம் பண்றச்ச உளிப்பட்டு சதறின பீசஸ் தவிர மற்றபடி விக்கிரகத்துல என்ன இருக்கோ அதை கழிக்காம விட்டுடணும்னு இவ ஒரு தீர்மானத்துக்கு அந்த விக்கிரகத்தை அப்படியே பண்ணிவிட்டா. பண்ணி பெருமாளை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த பெருமாள் தான் இப்போ நமக்கு திருமலையிலே சுவாமி புஷ்கரணியினுடைய வடகரையிலே சேவை சாதிக்கும் வேங்கட வராகன், திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருப்பவனான வராகன். பொதுவா வராக பெருமாள் அவதாரம் பண்ணின போது எப்படி அவதாரம் பண்ணினான் அப்படின்னா, சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேனி பெரிய மேரு திருக்குளம்பில் கணகணப்ப திருவாகாரம் குழுங்க நிலமடந்தை தனையிடந்து புல்கி கோட்டிடை வைத்தருளியம் கோமான் அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுற. எப்பேற்பட்ட மேனியா இவனுடையது. பொதுவா பெருமாளுடைய அவதாரங்கள்ல எது பெரிய அவதாரம், பெரிய அப்படின்னா ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் எது அப்படின்னு பார்த்தா திரிவிக்ரம அவதாரத்தை சொல்றது உண்டு பொதுவா. ஏன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன்னுட்டு தன்னுடைய 3 அடிகளாலே 3 லோகங்களை எல்லாம் அளந்தவன், எல்லா லோகங்களையும் அளந்தவன். பிரம்மாவனுடைய சத்தியலோகம் வரைக்கும் அவன் திருவடி நீண்டதோ இல்லையோ, அவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவனை காட்டிலும் வராக பெருமாள் பெரியவனாம். எப்படின்னா, பூமின்றவோ சின்னதா ஒரு மச்சம் போல ஒரு சின்ன உருண்டை போல அழுக்கு போல அவனுடைய மூக்குல ஒட்டின்னு இருக்காளாம். அத்தனை பெரிய பெரிய திருமேனி. அதனால மகாவராகம் அப்படின்னு பெரியவா கொண்டாடுறா. அதை வர்ணிக்கிறச்ச ஆழ்வார் என்ன சொல்றார், இந்த பூலோகத்திலே பெரிய மலைன்னு சொல்லக்கூடிய மேருமலை, பூமிக்கும் ஆகாசத்துக்கும் ஒசரமா வளர்ந்து நிற்கக்கூடிய மேரு பர்வதம். அந்த பர்வதம் எப்படி இருக்கான், இந்த வராக பெருமாள் பன்றியாக அவதாரம் பண்ணினாரோ இல்லையோ, அந்த பன்றியினுடைய திருவடியிலே கால்கள்ல சிலம்பு போட்டு இருக்கான் பன்றி. பெண்கள் காலில் அணியக்கூடிய ஆபரணத்துக்கு கொலுசுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி புருஷா சிலம்புன்ற ஆபரணத்தை அணிவது வழக்கம். இப்போ போட்டுக்கிறது இல்லைன்றது வேற. அந்த சிலம்புக்கு இடையே பரல் அப்படின்னு ஒன்று இருக்கும். பரல் அப்படின்னா மணி போல இருக்கும்.
சின்ன வயசுல ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தண்டை சிலம்பு அப்படின்னு சொல்றத காலில் போட்டோம்னா அதுல ஒரு சவுண்ட் வரும். ஸ்திரீகளுடைய கொலுசுல முத்துக்கள் வெளியில தொங்கிட்டு இருக்கும். இந்த சிலம்புன்னு சொல்லக்கூடிய தண்டையிலே சதங்கையிலே உள்ள பதித்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த குழந்தை அப்படியே நடக்கிறச்ச அது அப்படியே முன்ன பின்ன உரசி அப்படியே ரவுண்டா வரைச்ச ஒரு சத்தம் கேட்கும். அதுல இருந்து அது நல்லா இருக்கும் கேட்க. அதுக்கு பரல்னு பெயர். வராக பெருமாள் அப்படியே பெரிய மகாவராகமா அவதாரம் பண்ணின போது அவன் திருவடியில போட்டு இருக்கிற அந்த சிலம்பு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள ஒரு பரல் போல இந்த பெரிய மேருமலை ஆயிடுத்தான். அப்பேற்பட்ட ஜெய்ஜாண்டிக் ஃபிகரா பெருமாள் அவதாரம் பண்ணினான். அப்படி அந்த மேரு அவனுடைய சிலம்புல ஒரு சிறு பரலா மாறி என்ன பண்ணித்துன்னா அவனுடைய திருக்குழம்பில் கனகணப்ப பன்றியினுடைய கால்கள்ல நகம் போல இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு குழம்புன்னு பெயர். அதுல கனகனன்ற சவுண்ட ஏற்படுத்துறதான் இந்த மேருமலை. எப்படி குழந்தையானது காலில் சிலங்க போட்டுண்டா அதுல இருக்கக்கூடிய பரல்னால கனகனன்னு சத்தம் வருதோ, அந்த மாதிரி மேருமலை இந்த திருப்பன்றியினுடைய திருக்குழம்பிலே கனகனன்ற ஒளியை ஏற்படுத்தித்தான். அப்ப பூமியை இடந்து மீட்டதுனால பெருமாளுடைய திருமேனி குலுங்கிறது. திரு ஆகாரம் குலுங்க. ஆகாரம் அப்படின்னா உருவு வடிவு. திரு ஆகாரம் குலுங்க. அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போக அப்படியே உடம்பெல்லாம் குலுங்க. நிலமடந்தை தனை இடந்து. நிலமடந்தை அப்படின்னா பூமி பிராட்டி பூதேவி. அவளை தன்னுடைய எயிறுன்னு சொல்லக்கூடிய கோடுகளாலே இடந்து புல்கி மீட்டெடுத்து அவளை பார்த்து ஆற தழுவிக்கிறான் பெருமாள். கவலைப்படாதே, உன்னை நான் காப்பாத்துட்டேன், எந்த கஷ்டமும் இல்லை உனக்கு இனிமேல் அப்படின்னு. அப்படி அவளை சேர்த்து அணைச்சு கட்டிண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை ஆசுவாசப்படுத்தி எந்த தன்னுடைய 2 கோடுகளாலே அவளை இடந்து மீட்டெடுத்தானோ அந்த கோடுகள்ல வச்சுக்கிறான் அவளை. அதால தாங்குறான். எதை கொண்டு அவளை காப்பாத்தினானோ அதை கொண்டே அவளை தாங்குறான். அப்படி அனுகிரகம் பண்ணினா என்னுடைய ராஜா, என்னுடைய அரசன் அப்படின்றத ஆழ்வார் வராக பெருமாளை கொண்டாடுறார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான திருமேனி. அந்த பெருமாளுடைய விக்கிரகமானது இங்கே மலையிலே அதே மாதிரி பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த போட்டோவை பார்த்தாலும் சரி, இல்ல ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அந்த புத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாறையானது அப்படியே இருக்கிறது. அதை எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கழிக்கலன்றது விக்கிரகத்தை பார்த்தாவே சேவையாருது. இந்த சேவை இந்த படத்துல மட்டும் இல்ல, நேரையும் சேவையாகும். தினமும் கார்த்தால திருவேங்கடமுடையானுக்கு தலிகாம் சாரத்துக்கு முன்னாடி வராக பெருமாளுக்கு தலிகம் ஆயிடும். திருவேங்கடமுடையானுக்கு சாத்தமரம் முடியறதுக்கு முன்னாடியே வராக பெருமாள் சேவை ஆரம்பிச்சிடும். கார்த்தால 5 மணிக்கெல்லாம் வராக பெருமாள் சேவை தொடங்கிடும். திருவேங்கடமுடையான் சாத்தமரம் முடிஞ்சு சேவை ஆறதுக்கு 1020 1025 ஆகும். ஆனா வராக பெருமாள் சேவையானது 5:30 மணில இருந்தே ஆரம்பிச்சிடும். அப்போ போய் சேவித்தோமானா பெருமாள் நிறைய புஷ்பங்கள் மாலை எல்லாம் சாத்தின்னு இருப்பார். அதனால இந்த ஆகாரம் எல்லாம் நல்லா விசேஷமா தெரியாது கண்களுக்கு. ராத்திரி ஒரு 8 மணிக்கு மேல, குறிப்பா 8:30ல இருந்து 9க்குள்ள போனோமானா ராத்திரி பெருமாள் ஏகாந்த சேவை, சயனிச்சுக்கிற சேவை, ஓய்வுல இருக்கக்கூடிய சேவை. அப்ப பெருமாள் திருமேனியில வெறும் பூணல் திருமார்பு நாச்சியார் இது தவிர வேற ஒண்ணும் இருக்காது. எல்லாத்தையும் கலைஞ்சிடுவா. ஒரு புஷ்ப சரம் கூட இருக்காது. எல்லாத்தையும் கலைஞ்சிடுவா பெருமாளுக்கு. பெருமாள் அப்படி ரிலாக்ஸா ஏகாந்தமா இருப்பார். அந்த சமயத்துல போனா ஆச்சரியமா இந்த பாறையிலே பெருமாள் செதுக்கப்பட்டிருப்பதை, அந்த பாறையினுடைய அமைப்பு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு அலைகளை போல இருக்கிறதெல்லாம் அந்த அழகையெல்லாம் நல்லா அனுபவித்து சேவிக்கலாம். பெருமாளுக்கு ஸ்வர்ண கவசம் சாத்தியிருப்பா. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும். பிராட்டியினுடைய திருமுக மண்டலம் மட்டும் வெளியில தெரியும். பெருமாளுடைய திருமுக மண்டலம் மட்டும் தெரியும். மற்றதெல்லாம் ஸ்வர்ண கவசத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கும். இப்ப பெருமாளுடைய திருவடி ஆச்சரியமா ஒரு திருவடியை நிலத்திலே ஊன்றி கொண்டிருக்கிறார். வலது திருவடியை நிலத்துல ஊனிண்டு இடது திருவடிய பிராட்டி உட்கார்ந்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான பொசிஷன்ல அப்படியே மேல வளைச்சுண்டு எழுந்தருள் இருக்கிறார். இந்த வலது திருவடி கீழே நிலத்துல பாவி இருக்கிறது, நிலத்துல தாங்கி இருக்கிறது, தங்கி இருக்கிறது. அந்த திருவடியிலே பெருமாள் சிலம்பு சாத்தி கொண்டிருக்கிறார். எந்த சிலம்பு? இவன் மகாவராகமாக அவதாரம் பண்ணின போது அந்த சிலம்புல ஒரு பரல் போல அந்த பெரிய மேருமலையே ஒத்திண்டு கனகனான்னு சவுண்ட் எழுப்பிட்டு இருந்தது, சலசலான்னு அந்த ஒளி எழுப்பிட்டு இருந்தது. அப்பேற்பட்ட பெரிய சிலம்பு அதை சாத்திட்டு இருக்கான் பெருமாள். 2 திருவடிகளிலும் அந்த சிலம்பு சாத்திட்டு இருக்கான் பெருமாள். ஆச்சரியமான பீதாம்பரம், நல்ல உசந்த பட்டு வஸ்திரத்தை சாத்திட்டு இருக்கான். திருமேனியிலே உசந்த அங்க வஸ்திரத்தை சாத்திட்டு இருக்கான் பெருமாள். திருவேங்கடமுடையான போல நிறைய திருவாபரணம் கிடையாது இவனுக்கு. ரொம்ப சுலபமா ரொம்ப குறைஞ்ச ஆபரணங்கள் தான். மலையில எல்லா வைபவங்களும் திருவேங்கடமுடையானுக்குத்தான். சாதாரணமா கைகளுக்கு வளையல் போல, வலை போல, காப்பு, தோடான்னு சொல்லக்கூடிய ஆபரணங்கள். திருவேங்கடமுடையான் நாகாபரணம் சாத்தின்னு இருக்கிறது போல இவன் 2 திருக்கரங்களுக்கு வங்கி. அதுல ஒரு திருக்கரம் தான் நமக்கு வெளியில சேவையாகும். அதனால ஒரு திருக்கரத்திலே, அதாவது வலது திருக்கரத்திலே பெருமாள் வங்கி சாத்தின்னு இருக்கிறது சேவையாகும்.
இடுப்பிலே சின்னதா ஒரு ஒட்டியான சாத்தின்னு இருப்பான், கழுத்திலே 2-3 பதக்கங்கள் சாத்தின்னு இருப்பான் பெருமாள். அவ்வளவுதான் திருவாபரணம் பெருமாளுக்கு. யக்ஞோபவீதம் சாத்தின்னு இருப்பான், மார்புல திருமார்பு நாச்சியார் இருப்பா, அவ்வளவுதான் பெருமாளுக்கு. 4 திருக்கரங்கள், வலது திருக்கரத்தாலே சக்கரத்தையும் இடது திருக்கரத்தாலே சங்கத்தையும் ஏந்தி கொண்டிருப்பான். இன்னும் 2 திருக்கரங்களாலே பூமி பிராட்டியை தாங்கின்னு இருப்பான். வலது திருக்கரம் பூமி பிராட்டியினுடைய 2 திருவடிகளையும் தன்னுடைய உள்ளங்கையிலே தாங்கி கொண்டிருக்கும். ரொம்ப சின்ன குழந்தை ஆசையாவது தூக்கி வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய சரீரத்தை பிடிச்சி அதை ஒரு கையால தூக்கினாலும் கூட அதனுடைய கால ஆசையா அப்படி நம்மளுடைய உள்ளங்கையில ஏந்தி தாங்குறோமோ இல்லையோ, அதனுடைய அழகா பூ போன்ற ரோஜா பூ போன்ற இருக்கக்கூடிய பிஞ்சு கால்களை நம்முடைய வலது கையாலே தாங்கினோமானா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி குழந்தைய நல்லா சேஃபா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக, குழந்தை பயப்படக்கூடாது, ஒரு கையால தூங்கினா குழந்தை அப்படி பயப்படக்கூடாதுன்றதுக்காக அதை பாதுகாப்பா வச்சுக்கணும், அதை அரவணைச்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு கையால நல்லா குழந்தைய தூக்கினாலும் கூட ஒரு சப்போர்ட்டுக்காக அந்த குழந்தையினுடைய பிஞ்சு கால்களை கைகளிலே ஏந்தி கொள்வது போல பெருமாள் ஆச்சரியமா தன்னுடைய வலது திருக்கரத்தாலே பிராட்டியினுடைய 2 திருவடிகளையும் ஏந்தி கொண்டிருக்கிறான். பிராட்டியை எங்க வச்சுட்டு இருக்கான் பெருமாள்னா தன்னுடைய இடது கையிலே தன்னுடைய திருமேனியோடு சேர்த்து அணைத்தது போல பெருமாள் பிராட்டியை தாங்கிட்டு இருக்கான். அதாவது பெருமாளுடைய மணிக்கட்டிலிருந்து உள்ளங்கை வரைக்கும் பிராட்டியானவள் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சுண்டு அது மேல உட்கார்ந்துட்டு இருப்போம். ஒரு சின்ன குழந்தைய அந்த மாதிரி நாம மணிக்கட்டுல இருந்து கை வரைக்கும் தாங்கிண்டு அப்படி நம்ம உடம்போட சேர்த்து சாச்சுண்டு இன்னொரு கையால அந்த குழந்தையுடைய கால்களை பிடித்துக் கொண்டிருப்பது போன்ற சேவை. ஏன் குழந்தைன்னு சொல்றேன்னா, இந்த பெருமாளுடைய திருமேனி அளவுக்கு அந்த பிராட்டி குழந்தையாதான் இருப்பா. நன்னா பெரியவா, ஆஜானுபாகவா இருக்கக்கூடிய பெரியவா ஒரு பிஞ்சு குழந்தைய நாம தூக்கி வச்சுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இந்த சேவை இருக்கும். திருவடைந்தல் இருக்கிறது போல அவ்வளவு பெரிய பிராட்டியெல்லாம் இங்க பிராட்டி சேவை சாதிக்க மாட்டா. அதுக்காக சொன்னது அந்த வார்த்தையை. இப்படி பெருமாள் தன்னுடைய பத்னியான தர்ம பத்னியான தன்னுடைய பக்தையான பூமி பிராட்டியினுடைய திருவடிகளை தன் திருக்கரங்களாலே தாங்கிட்டு இருக்கிறதுன்றது பாக்குறதுக்கு அத்தனை சந்தோஷமா இருக்கும். அதே என்னன்னா சேவிக்கலாம். இந்த ராத்திரி 8:30க்குள்ள 9க்கு போனா இந்த படத்துல பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அதை அப்படியே சேவிக்கிறதுக்கான பிராப்தம் கிடைக்கும். எல்லா இடங்கள்லயும் பெருமாள் இப்படி இருக்கிறது இல்லை. இந்த பூவராக மூர்த்தியில பொதுவா 2 விதமான மூர்த்திகள் சேவை சாதிக்கா. பூவராகன்னு சொல்றேன் அடியன். மடியில பூமி பிராட்டியை வச்சுட்டு இருக்கிற பெருமாள்ல 2 விதமா 3 விதமா உண்டு. ஒண்ணு இடவந்தை வளவந்தைன்னுட்டு இடது பக்கத்துல பிராட்டியை வச்சுட்டு இருக்கிற பெருமாள், வலது பக்கத்துல பிராட்டியை தாங்கிட்டு இருக்கிற பெருமாள்னு அது ஒரு வித்தியாசம். இன்னொன்னு மடியிலே பிராட்டியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வராக பெருமாள் பக்தாலான நம்மளை பாக்குறது போல திருமுகத்தை நம்ம பக்கமா திருப்பின்னு இருக்கிறது ஒரு காட்சி. இன்னொன்னு திருவடைந்தையில இருக்கிறது போல திருமலையில இருக்கிறது போல பிராட்டியை பார்த்துட்டு இருக்கிறதுன்றது ஒரு காட்சி. கும்பகோணத்திலே ஆதிவராக பெருமாள் சன்னதின்னு ஒரு சன்னதி உண்டு. ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணப்படலைன்னாலும் புராண பிரசித்தமான சன்னதி. கும்பகோணத்துக்கும் பாஸ்கர கஷேத்திரம் என்பதற்கு முன்பாகவே ஆதிவராக கஷேத்திரம்னு பெயர். ஸ்தலாதிபதி கஷேத்திராதீசம் அந்த ஆதிவராகன் தான் அதற்கு. ஒரு கல்பத்திலே அதன் பின்னாடி இருக்கக்கூடிய புஷ்கரணியிலிருந்து மாசி மகத்தன்னைக்கு பெருமாள் வராகனா அவதாரம் பண்ணினா ஒரு கல்பத்துல. அதனால அது புராண கஷேத்திரம். அது அங்க இருக்கக்கூடிய பெருமாள் நம்மளை பார்த்தது போல இருப்பார், பக்தால பாக்குறது போல இருப்பார், பிராட்டி வச்சுட்டு இருப்பார், ஆனா நம்மளை பாக்குறது போல இருப்பார். ஆனா இங்க அப்படி இல்ல, பிராட்டியை பாக்குறது போலதான் இருக்கான். அவளை மீட்டெடுத்து அவளை காப்பாத்தினதுனால அவளை தாங்கிட்டு இருக்கிறதுனால அவளை பாக்குறது போல இருக்கான் பெருமாள். அது ஒரு விசேஷம். இன்னொன்னும் இந்த பெருமாளுக்கு அந்த காட்டு பன்றிக்கு எப்படி அழகா அந்த கேசங்கள் இருக்குமோ அந்த கேசம் நன்னா சேவையாகும். இந்த படத்துல பாத்தீங்களான்னா தெரியும், பெருமாளுக்கு அப்படி ஃபங்கு போல அந்த முடி அப்படியே அலையா சுருளா வருது பாருங்க. திருவேங்கடமுடையானுடைய திருமேனி லட்சணத்தை வர்ணித்த போது நம்மளால பின்னாடி போய் சேவிக்க முடியாது, இருந்தாலும் அர்ச்சகா சொல்லி அனுபவித்ததை அனுபவிக்கலாம்னுட்டு பெருமாளுடைய திருக்குழல் கட்டளைகள் கருத்து அடர்ந்து இருக்கக்கூடிய அவனுடைய முடிகள் சுருண்டு சுருண்டு அலையா அப்படி அவனுடைய தோள்கள் வரை பின்பக்கம் தொங்கிட்டு இருக்கும்னு பார்த்தோமோ இல்லையோ, அதை சேவிக்க முடியாது. ஆனா இவனிடத்துல சேவிக்க முடியாது. இப்ப கவச்சம் சாத்திட்டதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அனுபவம். திருமஞ்சனம் சேவிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்சதுன்னா அப்ப சேவையாகும். ஆனா வராக பெருமாள் திருமஞ்சனம் பியூர் ஏகாந்தம், யாரையும் சேவிக்க விடுறது கிடையாது. இதெல்லாம் நமக்கு சேவையாகணும்னா பெருமாள் தான் மனசு வைக்கணும். அது ஒரு பக்கம். இப்படி பிராட்டிய தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்தி கொண்டு அவளை பார்த்தது போல பெருமாள் இருக்கான். எந்த எயிறுன்னு சொல்லக்கூடிய கோடாலே இடந்தெடுத்து அந்த பிராட்டியை காப்பாத்தினானோ அந்த 2 எயிறுகள் சேவையாகிறது. அதாவது இது 2 டைமென்ஷனல் ஃபிகரா இருக்கிறதுனால ஒரு கொம்பு தான் சேவையாகிறது நமக்கு.
பெருமாளுடைய திருக்காதுகள் அசல் நிஜமான பன்றியினுடைய காதுகளை போலவே இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அதே மாதிரி பிராட்டியினுடைய கண்களை பாருங்கோ, பெருமாளுடைய கண்களை பாருங்கோ, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியும். பிராட்டி மனுஷ ரூபத்திலே நம்மளை போல பிராட்டியினுடைய கண்கள் ஹரிசாண்டலா இருக்கு, நமக்கெல்லாம் இருக்கிறது போல. ஆனா பெருமாளுடைய திருக்கண்களை பாருங்கோ, பன்றிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இன்க்ளைண்டா இருக்கும் கண்ணு. அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். நிஜமாவே பன்றியை பார்க்கறது போல அனுபவம். காட்டு பன்றிக்கு எப்படி அந்த கேசம் இருக்குமோ அந்த கேசம் தெரியுது. காட்டு பன்றிக்கு இருக்கக்கூடிய அந்த எயிறுன்னு சொல்லக்கூடிய கோடுகள் தெரியுது. பன்றிக்கு இருப்பது போலவே இன்க்ளைண்டான கண்ணு தெரிகிறது. திருவேங்கடமுடையானுக்கு போலவே இவனுக்கும் பச்சை கற்பூரத்திலே திருமண் காப்பு சாத்தி ஸ்ரீசூர்ணத்துக்கு பதிலாக கஸ்தூரி திலகத்தை இட்டிருக்கிறார். தலையில ஆச்சரியமான கிரீட்டத்தை சாத்தின் இருக்கார் பெருமாள். சங்க சக்கரங்களை ஏந்தின் இருக்கார். இதுதான் இவருடைய திருமேனியினுடைய லட்சணம். திருவேங்கடமுடையான் 3 டைமென்ஷனல் ஃபிகராக எழுந்தருளினவன், தானாவே சுயம்புவா அவதரித்தவன். அதனால அவனுக்கு முன்ன பின்ன எல்லாம் சேவிக்க முடியும். இங்க விசேஷமா இந்த கல்லிலே பெருமாளுடைய திருமேனி செதுக்கப்பட வேண்டும்னு ஆகாச ராஜாவுக்கும் வசுவுக்கும் நியமனமானபடியினாலே பெருமாள் திருவுளத்தை அனுசரித்து அந்த கல்லுல 2 டைமென்ஷனல் ஃபிகரா பெருமாளுடைய விக்கிரகத்தை வடிச்சா. அதனால நமக்கு எல்லாம் பூர்ணமா சேவையால, பெருமாளுடைய பின்பக்கம் சேவையால, பெருமாளுக்கு பின்ன போய் பார்த்தா அந்த கல்லுடைய மறுபக்கம் தான் தெரியும். ஒரு கண்ணு சேவையாறது, ஒரு கண்ணு சேவையால, ஒரு கொம்பு சேவையாறது, இன்னொரு கொம்பு சேவையால, ஒரு காது சேவையாறது, இன்னொரு காது சேவையால, இந்த பக்கம் தொங்கிட்டு இருக்கிற கேசம் அந்த பக்கம் தொங்கிட்டு இருக்கிறது சேவையால, 4 திருக்கரங்கள் நன்னா சேவையாருது, 2 திருவடிகள் சேவையாருது. ஆச்சரியமா பெருமாளுடைய திருவடிக்கு கீழே இருப்பவர் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன். எந்த ஆதிசேஷன் அதீதமான பக்தியோட இந்த நாமாவளியை தொகுத்து கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணாரோ அந்த திருவனந்தாழ்வான். நிறைய பேர் நினைச்சுக்கிறா, ஒரு மாமி அடியனிடத்துல கூட கேட்டா, சுவாமி அந்த பெருமாளுடைய திருவடி கீழே இருக்கிற ராட்சசன் யாரு அப்படின்னா, எனக்கு தூக்கி வாரி போட்டது, என்ன மாமி ராட்சசன்றீங்களே திருவனந்தாழ்வானாச்சே அப்படின்னா, இல்ல சுவாமி மன்னிச்சுடுங்கோ நான் தெரியாம கேட்டுட்டேன், இந்த தெய்வங்கள்லாம் சம்ஹாரம் பண்றச்சே காலு கீழே ஏதாவது ஒரு துஷ்டனை போட்டு ராட்சசனை போட்டு சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி பெருமாள் யாரையோ வதம் பண்ணாருன்னு நினைச்சுட்டேன் அப்படின்னு. ஒரு விஷயம் என்னன்னா, பெருமாள் யாரையான சம்ஹாரம் பண்ணா கூட அவன் கையால போனதுனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். அவ ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிடுவா. அவ எப்படி மோசமானவாளா இருந்து எவ்வளவு துரோகம் பண்ணி அநியாயம் அராஜகம் அட்டூழியம் பண்ணி இருந்தாலும் பெருமாள் கையால அழியக்கூடிய பாக்கியம் அவளுக்கு கிடைச்சதுன்னா அந்த சரீரம் போகமே தவிர அவளுடைய ஆத்மாவானது வைகுண்டத்துக்கு போய் அவ நித்திய சூரிகளை போல முக்தால போல ஆச்சரியமா ஜம்முன்னு வாழ போறா. பெருமாள் திருவடிகளாலே போயிட்டான்றதுக்கு அப்புறம் அவளுக்கு எதிரின்ற அந்த பதம் கிடையாது பெருமாளை பொறுத்த வரைக்கும். அதனால சம்ஹாரம் பண்ணிவிட்டா வைகுண்டம் கொடுத்துட்டார், முடிஞ்சுடுத்து. மற்ற தெய்வங்களுக்கு வைகுண்டம் மோட்சம் கொடுக்கக்கூடிய சக்தி இல்லைன்றதுனால சம்ஹாரம் பண்ணவன என்ன பண்றதுன்னு தெரியாம காலு கழிய வச்சுன்னு பார்த்துட்டு இருக்குது போல்ற. ஆனா இவனுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆகையினாலே திருவனந்தாழ்வான் தான் பெருமாளுடைய திருவடிக்கு கீழே இருக்கார், பெருமாளுடைய இடது திருவடிக்கு கீழே. இது என்ன தாத்பரியம், எதனால பெருமாளுடைய இடது திருவடிக்கு கீழே திருவனந்தாழ்வான் இருக்கார் அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஆதார சக்தி, அதாவது இந்த உலகம் எப்படி தாங்கப்படுறதுன்ற கிரமத்தை பார்த்த போது எப்படி பார்த்தோம், ஆதார சக்தியை நமகா, அடுத்தது பிரகிருத்தியை நமகா, அதற்கு மேலே அகில ஜெகத் ஆதாராய கூர்ம ரூபினே ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னுட்டு ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியுடன் சேர்ந்த பெருமாள் ஆமை வடிவிலே லோகத்தை தாங்குறான்னு பார்த்தோமோ இல்லையோ. அந்த ஆமைக்கு மேல என்ன இருக்குன்னா அனந்தாய நாகராஜாய நமகான்னு திருவனந்தாழ்வான் இருக்கார். அதற்கு மேல பூமியை நமகான்னு பிராட்டி இருக்கா. அப்போ மேல இருந்து கீழே பார்த்துட்டு வந்தோம்னா பூமியை தாங்கிறது அனந்தாழ்வான் ஆதிசேஷன், அவனை தாங்கிறது கூர்மம். ஆதிசேஷனுக்கு கூர்ம வடிவிலே இருந்து நம்மை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வராக பெருமாள், கூர்மமும் வராகம் எல்லாம் இவன் தானே. கூர்மமா இருந்து நம்மளை தாங்கிட்டு இருக்கிற பெருமாள் வராகனா சேவை சாதிக்கிறார். அவரை சேவிக்கணும்ன்ற ஆசையில அந்த பூமிக்கு கீழே இருந்து அப்படி தலையை தூக்கிட்டு அப்படி மேல வந்தானாம் திருவனந்தாழ்வான். இன்னொன்னு, இந்த கிரமத்திலே அனந்தன்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான தாங்கிறது கூர்மம், ஆனா பூமியை தாங்கிறது திருவனந்தாழ்வான். கீழே ஆமை இருக்கு, ஆமைக்கு மேல பாம்பு இருக்கு, பாம்புக்கு மேல பூமி இருக்கு. அனந்தாழ்வான் தான் பூமியை தாங்கிட்டு இருக்கான். அந்த அனந்தாழ்வானையும் சேர்த்து கூர்மம் தாங்கிறது. நம்மளால தாங்கப்படுற, நம்மளால ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பூமி பிராட்டியை ரட்சிக்கிறதுக்காக தானே வராக பெருமாள் கருணையோடு கூட வராக அவதாரம் பண்ணினான். பூமியை தலைமையில வச்சுட்டு தாங்கிறதுன்றது நம்முடைய காரியம்.
அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த போது நாம எதுவுமே பண்ண முடியாம போயிட்டோமே. நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை அவன் பண்ணினானே. நான் சுவாமி, நான் தாங்கிட்டு இருக்கிற பூமிக்கு ஒரு ஆபத்து வந்துடுத்து, என்னால அதை பண்ண முடியல, நீங்க காப்பாத்துங்கன்னு வாயை திறந்து பிரார்த்திக்க கூட இல்லையே. ஆனா உத்தமன் புருஷோத்தமன் என்பதற்கேற்ப அவனே இறங்கி அந்த ராட்சசனான இரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த பூமியை மீட்டானே. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான அந்த வராக பெருமாளை சேவிக்க வேணும் அப்படின்னுட்டு பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்து தன்னுடைய கோடுகளாலே இடந்து பாதாளத்துக்கு போய் இரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி பூமியை உத்தரணம் பண்ணி மீட்டு அவளுடைய ஸ்தானத்துல வச்சுட்டார். இப்ப பெருமாளும் பூமியை எங்க இருக்கா? இப்ப நாம் இருக்கக்கூடிய பூலோகத்துக்கு வந்துட்டா, திருமலை இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு வந்துட்டா. இவர் திருவனந்தாழ்வான் எங்க இருக்கார்? எல்லா பிரபஞ்சத்தையும் தாங்கிட்டு கீழே இருக்கார். அப்ப என்ன பண்ணினார்? பெருமாளை பூமியில சேவிக்கணும்னா அப்படி பாதாளத்திலிருந்து மேல வரணுமோ இல்லையோ. அதனால அப்படியே பாம்பு அப்படியே மேல அப்படியே படம் எடுத்துட்டு அப்படியே வர்றது, மேல பூமியை புலந்துட்டு மேல பெருமாளை சேவிக்கலான்னு வருது. அப்போ எந்த உன்னுடைய திருவடியாலே இந்த லோகத்தை ரட்சிக்கிறாயோ, பூமி பிராட்டியை மீட்டாயோ, எங்களெல்லாம் அனுகிரகம் பண்றியோ, எங்களுக்கெல்லாம் அனுபவமா எந்த திருவடிகள் இருக்கோ அந்த திருவடிகளை என்னுடைய தலையாலே வணங்குறேன் அப்படின்னுட்டு திருவனந்தாழ்வான் இந்த பூவராகனுடைய திருவடியை வணங்கி கொண்டிருப்பது போல இந்த காட்சி. அது ஆதிசேஷம் பாம்பு தானே தாங்கிட்டு இருக்கு, பாம்பு தானே வெளியில வந்தது, இங்க ஏன் மனுஷ ரூபத்துல இருக்குன்னா வெறும் பாம்பு இருந்தா திருவனந்தாழ்வான்னு தெரிய வேண்டாமா நமக்கு? அதனால நமக்கு தெரியணுன்றதுக்காக இந்த டெபிக்ஷன். திருவனந்தாழ்வான் தன்னையும் தான் தாங்கக்கூடிய பூமி பிராட்டியையும் ரட்சித்த வராக பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் அவரை சேவிக்கிற ஆசையில பூமியை புலந்துட்டு வந்தார். அவரை பெருமாள் தன்னுடைய திருவடிகளாலே ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே தலையை முட்டி சேவிக்கிறான்னு அனுபவித்தமோ இல்லையோ. அந்த மாதிரி அவால காட்டிலும் வசந்தவாலான நித்தியசூரிகள்ல இருக்கக்கூடிய முதல் நித்தியசூரியான திருவனந்தாழ்வானும் கூட வெங்கடேசனாகவும் வராகனாகவும் சேவை சாதிக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய திருவடியிலே தன்னுடைய தலையை முட்டி சேவித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே சுரர்களாலே, அதாவது தேவர்களாலே, நித்தியசூரிகளாலே ஆராதிக்கப்படுபவனான திருவேங்கடமுடையான் இந்த வராக பெருமாள் அப்படின்னு தெளிவா காட்டி கொடுக்கப்படுறது. சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, நித்தியசூரிகள் என்ன, இவாளெல்லாம் வணங்கி விரும்பி தலையை கொண்டு திருவடியில முட்டி சேவிக்கும்படியான பரமபுருஷன் திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் என்றும் வராகன் என்றும் ரெண்டு விதமா சேவை சாதிக்கிறான் அப்படின்றது இந்த திருமேனியிலிருந்து நமக்கு தெரியுது. இப்படி ஆச்சரியமான திருமேனி இந்த வராக பெருமாளுடைய திருமேனி. இந்த வராக பெருமாள் சன்னதியிலே மூலவரான இந்த பூவராகனை தவிர சேவிக்க வேண்டியவா இன்னும் 3 பேர் உண்டு. உற்சவர் பூவராகன் ஒருத்தர். அவர் இந்த மூலவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருப்பார். ஆனா 3 டைமென்ஷனல் ஃபிகர், விக்கிரகம். பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி விக்கிரகம். அவர் இந்த மாதிரி 2 டைமென்ஷனலா செதுக்கப்பட்டவர் அல்ல. வசந்த பஞ்சலோகத்தினாலே ஆன திருமேனி. அவருக்கு என்ன வித்தியாசம்னா, அவருடைய திருவடிகளின் கீழே திருவனந்தாழ்வான் இருக்க மாட்டார், தாமரை தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு தாத்பரியம் என்னன்னா, பெருமாள் தன்னுடைய திருவடிகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பீட்டம் இருக்கு பாருங்க, எல்லா விக்கிரகத்திலையும் பத்ம பீட்டம்னு சொல்றமே, அந்த பீட்டம் யாரு அப்படின்னா திருவனந்தாழ்வான் தான் அப்படின்னு ஆகம சாஸ்திரங்கள் சொல்றது. அதாவது பெருமாளுடைய விக்கிரகத்தை பண்ணி பிரதிஷ்டை பண்ணினா, பெருமாளுடைய விக்கிரகத்திலே பெருமாளை பிரதிஷ்டை பண்றது போல அவனுடைய பீட்டத்திலே திருவனந்தாழ்வான பிரதிஷ்டை பண்றதுன்றது வழக்கம். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மரவடியாம்னுட்டு பெருமாளுக்கு பாதுகையாகவும் பீட்டமாகவும் இருந்து பெருமாளை தாங்கிட்டு இருக்காரு திருவனந்தாழ்வான். அதனால உற்சவர் திருமேனியில திருவனந்தாழ்வான் இல்லையே நினைச்சுக்க வேண்டாம், பீட்டமா இருக்கார். இது ஸ்வயம்பு விக்கிரகமானபடியினாலே இதற்கு பீட்டம் எல்லாம் அமைக்காம ஆச்சரியமா விக்கிரகத்தை பண்ணினா, அதன் பிறகு ஒரு கருங்கல் பீட்டத்துல பெருமாள் ஏல பண்றா. அவர் உற்சவர், அவரும் ரொம்ப அழகா இருப்பார். ரொம்ப சின்ன திருமேனி, ஒரு 3/4 அடிதான் இருப்பார். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப நன்னா இருப்பார். பகல் அவருக்கும் புஷ்பசரம் எல்லாம் சாத்தி இருப்பா, அதனால முகம் மட்டும் தான் தெரியும். ராத்திரி அந்த 8:30 இருந்து 9க்குள்ள போனா நன்னா அவருடைய திருமேனி வரும். வஸ்திரம் மட்டும் தான் இருக்க, வேற ஒன்னும் இருக்காது, நன்னா சேவிக்கலாம். இன்னொன்னு, இந்த வராக பெருமாளுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் வித்தியாசம் இல்லை, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு திருவேங்கடமுடையானும் இருப்பார் எங்க உற்சவர். உபயநாச்சிமார்லாம் இருக்க மாட்டா, ஸ்ரீனிவாசன் உற்சவர் மட்டும் இருப்பார். நாங்க 2 பேரும் ஒண்ணுதான்னு அறிவிக்கிற மாதிரியான காட்சி ஒண்ணு. 2வது, திருவனந்தாழ்வான் பூமியை காப்பாத்தினதுனால வராக பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார். அதனால அவர் பெருமாள் திருவடி கீழே சேவை சாதிக்கிறார். அலர்மேல் மங்கையை தேடி பெருமாள் மலைக்கு வந்த போது அவருக்கு அனுமதி கொடுத்து அலர்மேல் மங்கையை அடைவதற்கான வழியை சொல்லி மலையே அவருக்கு கொடுத்ததுனால அந்த நன்றியினாலே தனக்கு முன்னாலே அவதாரம் பண்ணின வராக பெருமாளை திருவேங்கடமுடையான் அவர் சன்னதியில இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கான், சேவிச்சுட்டு இருக்கான். அப்படியே அனுபவிக்கலாம். ராமன் ரங்கநாதனை அனுபவித்தது போல திருவேங்கடமுடையான் வராக பெருமாளை பக்கத்திலேயே இருந்து அனுபவிக்கிறான்னு அனுபவிக்கலாம். அது
மூலவருக்கு முன்னாலே வலது பக்கத்திலே ஸ்ரீனிவாசன் இருப்பார், இடது பக்கத்திலே பூவராகன் உற்சவர் இருப்பார். இவா ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன சேஷவாகனம் போல வெள்ளியினாலான ஒரு திருவணம் தாழ்வான். பெருமாள் பிரம்மோற்சவத்துல சேஷவாகனத்துல எழுறாரு பாருங்க, அந்த மாதிரி ஒரு வெள்ளியில திருவணம் தாழ்வான். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு வராகசால கிராமம், ஆச்சரியமான வராகசால கிராமம். உத்து சேவிச்சிங்களான்னா ரொம்ப நன்னா தெரியும். இந்த மூலவர் வராக பெருமாள் இருக்காரு, அவருடைய முகம், அதாவது கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி, அது அப்படியே தனியா எடுத்து ஒரு விக்கிரகம் பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆச்சரியமா இருக்கக்கூடியதான சால கிராமம். அதற்கு ஒன்னும் சாத்துப்படி சந்தனம் பூசுறது அது இதுன்னு மறைச்செல்லாம் வச்சிருக்க மாட்டா, வெறும் சால கிராமமா பிளைனா தான் எழுதிருப்பார். புஷ்பம் கூட அவரை மறைக்காதபடிதான் சாத்தியிருப்பா. அந்த ராத்திரி சமயத்துல போனா அந்த புஷ்பத்தையும் கூட கலைஞ்சிடுவா. அப்படி இயற்கையாவே அவதாரம் பண்ணின அந்த வராக சால கிராமத்தையும் சேவிக்கலாம். வராக சால கிராமம் அப்படின்னா சால கிராம ரூபியாக இருக்கக்கூடிய வராகன், மூலவரா இருக்கக்கூடிய பூவராகனை சேவிக்கிறோம், உற்சவரா இருக்கக்கூடிய பூவராகனை சேவிக்கிறோம், திருவேங்கடமுடியான இருக்கக்கூடிய பூவராகனையும் சேவிக்கிறோம். இப்ப சால கிராமமாக அவதாரித்த வராகனையும் சேவிக்கிறோம். வராக சால கிராமம் இப்படி ஆச்சரியமா அந்த சேவை உண்டு. இது எல்லா நாளுமே நன்னா சேவிக்கலாம் அந்த 8 to 9 குறிப்பா வியாழக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 8 to 9 ஒரு விசேஷ அனுபவம் கிடைக்கும். என்னன்னா, வெள்ளிக்கிழமை பின்னால திருவேங்கடமுடியானுக்கு முன்னாலேயே வராகனுக்கு திருமஞ்சனம் ஆயிடும். அதனால கார்த்தால வந்தா திருமஞ்சனம் ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சித்தம் பண்ணி வச்சுட்டு தான் கோவில சாத்திட்டு போவா அர்ச்சகா. அதுக்காக அந்த காரியங்கள் எல்லாம் சாயங்காலம் 8 மணில இருந்து ஆரம்பிச்சிருவா. அப்ப என்ன நடக்கும்னா, இந்த வராக பெருமாள் மூலவர் இருக்காரு, அவருக்கு முன்னாடி ஒரு பீட்டம் இருக்கும், ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலதான் இந்த ஸ்ரீனிவாசன் உற்சவர், பூவராகன் உற்சவர், வராக சாலகிராமம் இவெல்லாம் எழுந்தருளி இருப்பா எப்பவுமே எல்லா நேரத்திலையும். இந்த வியாழக்கிழமை ராத்திரி மட்டும் திருமஞ்சனம் ஆறுதுன்றதுக்காக அவளை அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வராக பெருமாளுக்கு ரைட் சைட்ல நாம சேவிக்கும் போது நமக்கு லெப்ட் சைட்ல செவுத்துவாரமா வேலை பண்ணிடுவா. அந்த இடத்துல அவளை சேவிக்கிறதுன்றது அன்னைக்கு ராத்திரி மட்டும் தான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப இன்னும் ஒரு 5 அடி முன்னால நம்ம கிட்டவே அவ இருக்கிற மாதிரி, அவளை கிட்டக்க சேவிக்கிற மாதிரி, அவளுடைய முகத்தை, அங்க லட்சணங்களை, அழகெல்லாம் ரொம்ப கிட்டக்க இருந்து அனுபவிக்கிற மாதிரியான பாக்கியம் கிடைக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அவ வராக பெருமாளை மறைக்கிறதுனால வராக பெருமாளை முழுசா சேவிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். ஆனா திருவடியில இருந்து எல்லாம் சேவையாகும். இருந்தாலும் கூட பெருமாள்ல தாங்கிட்டு இருக்கிற அந்த பீட்டம் அதையெல்லாம் சேவிக்கணும்னா அந்த வியாழக்கிழமை ராத்திரி மட்டும் தான் சேவிக்க முடியும். அப்ப உற்சவர் இல்லாதபடினால அந்த டேபிள் அங்க இருந்து எடுத்துட்டபடினால பெருமாள் நன்னா சேவையாவார். அப்ப வியாழக்கிழமை ராத்திரி சேவித்தா அது இன்னும் ஒரு அனுபவம், விசேஷமான அனுபவம். வெள்ளிக்கிழமை பின்னால முதல்ல வராக பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் தான் திருவேங்கடமுடியானுக்கு திருமஞ்சனம் தொடங்கும். இது ஆச்சரியமா மலையில இருக்கக்கூடியதான வராக பெருமாளுடைய வர்ணனை. இந்த வராக பெருமாள் மலையிலே அவதாரம் பண்ணினான். எப்போது அவதாரம் பண்ணினான் அப்படின்னா, ஸ்ரீ வெங்கடவராகாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ஸ்ரவணர்க்ஷே துலாமாசே பிராதுர்பூதாத்மனே நமஹ. இந்த வெங்கடவராகன் திருமலையிலே சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே துலா மாசம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாசம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு, ஐப்பசி திருவோணத்தன்னைக்கு அவதாரம் பண்ணினான் இந்த திருவேங்கட மலையில. அதனால ஐப்பசி திருவோணத்தன்னைக்கு தான் இவனுக்கு வராக ஜெயந்தி. ஆனா அன்னைக்கும் விசேஷமா பெரிய உற்சவங்கள்லாம் நடக்காது. சாதாரணமா பெருமாளுக்கு திருமஞ்சனமாகி ஏகாந்த திருமஞ்சனம் தான் ஆகி தினம் அம்சம் பண்ற தலிகையோட சேர்த்து இது 2 பக்ஷணங்கள் அம்சம் பண்ணுவா. சாதாரணமா ஆகும். பெரிய கோஷ்டி, உற்சவம், புறப்பாடு அதெல்லாம் கிடையாது. மலையில எல்லாம் திருவேங்கடமுடியானுக்குத்தான். இப்படி ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த பூவராகனை இந்த 2 நாமாவளியாலே திருவனந்தாழ்வான் ஸ்மரித்தார். அந்த பூவராகன் எம்பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இதோட முடிச்சுக்கலாம். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே. ஸ்ரீ வெங்கடவராகாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ஸ்ரவணர்க்ஷே துலாமாசே பிராதுர்பூதாத்மனே நமஹ.